அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வரர் பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் அருட்பெருஞ்சோதி அகவலின் ஒரு 28 அடிகள் ஒரு தொகுப்பு சிந்தனையாக சிந்தித்து அதிலே கடவுள் பற்றிய தன்மையை உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என்ற வகையில் வாக்கு மனம் கடந்த பொருளாக கடவுளை பற்றிய முடிவாக இந்த 10 அடிகள் வரை நாம் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி என்பதும் எல்லையில் பிறப்பு எனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி என்பதும் ஏறா நிலைமிசை ஏற்றி என் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி என்பதும் ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி என்பதும் ஆகிய 4 அகவல்கள் அல்லது 8 அடிகள் மூலமாக வள்ளல் பெருமான், அதாவது நம்முடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு தத்துவ எல்லை அல்லது தத்துவ முடிவை அறிவிக்கின்றார் என்று விளக்கமாக நாம் சிந்தித்திருந்தோம். சென்ற வாரத்தில் பரம்பொருளையே அதனுடைய தன்மையை விளக்கும் முகமாக அல்லது அதனுடைய முடிவான விளக்கங்களை விளக்கும் முகமாக அருள் சிவநெறிசார் தொடங்கி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி வரை நாம் தொகுத்து பார்த்தோம். அடுத்து வருவது கடவுளை பற்றி, அதாவது கடவுளுக்கு அயலான எல்லாவற்றையும் வைத்து கடவுளை எப்படி முடிவு கட்டுவது என்பதாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விளக்குவதற்கு உரிய அடிப்படையில் நாம் சிந்தித்த பிறகு இந்த ஊக்கமும் உணர்ச்சியும் என்பதெல்லாம் நம்மை அடிப்படையாக கொண்ட கடவுள் பற்றிய உண்மைகள் என்பதாக நீங்கள் அடிப்படை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே தொடக்கத்தில் ஊக்கம் என்பதை வைத்து தொடங்குகிறார். ஊக்கம், உணர்ச்சி, ஒளி தரும் ஆக்கை, அதைத் தொடர்ந்து ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த 4ஐயும் நம்முடைய உடம்பை அடிப்படையாக கொண்டு, ஜீவனை அடிப்படையாக கொண்டு, ஆன்மாவை அடிப்படையாக கொண்டு 3 நிலைகளில் பேசியவர் சமூக விஷயமாக ஆக்கம் என்பதையும் பேசுகிறார் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். அதாவது உயிர், ஜீவன், மனம் முதலிய உடல் கருவிகள் வரை உள்ள உடம்பு, இந்த 3ம் அகம், அகப்புறம், புறம் என அமையும். அதற்கு பிறகு ஆக்கம் என்று சொல்ல வருகின்ற அது இந்த சமூக வாழ்வில் அல்லது இந்த உலகத்தில் அல்லது இந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட இந்த புற உலகில் இருக்கிற எல்லா விஷயமாக நம்முடைய பெரிய அனுபவம் ஆக்கம் என்பதாக அமையும். ஊக்கம், உணர்ச்சி, ஒளி தரும் ஆக்கை, ஆக்கம்
இந்த 4 தான் எப்படி கடவுளை அருள் சிவநெறிசார் என்று ஒரு அதனுடைய எல்லையில், நம்முடைய ஆராய்ச்சி எல்லையில் சொன்னாரோ, அதே மாதிரி அனுபவ எல்லையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் பிறப்பை அனுபவத்திற்கு உரிய ஒரு முடிவான எல்லையை விளக்குவதாக இந்த ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருட்பெருஞ்சோதி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அடுத்து எல்லையில் பிறப்பு என்று சொல்லுவது, அதற்கு அடுத்தது நம்மை ஏறா நிலைமிசை ஏற்றி என்பது, அதற்கு பிறகு அதில் என்ன நடந்தது என்பது, ஐயமும் திரிவும் அறுத்தது என்பது. பொதுவாக வள்ளல் பெருமான் அமைக்கிற அருட்பெருஞ்சோதி அகவல் முறை, அதாவது அருட்பெருஞ்சோதி அகவலை சொல்லுகிற முறை, அதுதான் முக்கியம். அருட்பெருஞ்சோதி அகவலை இந்த உலகத்துக்கு சொல்லுகிற முறை கீழிருந்து மேலே போல ஒரு தெளிவான முடிவிலே இருந்து அதுக்கு பிறகு அதில் என்னென்ன விளக்கம் அதில் நமக்கு குறை இருக்கிறதோ அதையெல்லாம் விளக்குகிற முகத்தால் படிப்படியாக விளக்கி கொண்டு வருகிறார். அதில் அருள் சிவநெறிசார் என்பது இந்த உலகத்தினுடைய எல்லையில் சிவம் என்ற பெயரால் கடவுளை பற்றி பேசுகிற விஷயம் சொன்னது மாதிரியே, பிறப்பு அடிப்படையில் உடம்பு, அதற்குள்ளே இருக்கிற உணர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், அதை கடந்து இருக்கிற ஆன்மா, இந்த மூன்றும் சேர்ந்து வாழுகிற பிறப்பின் தொடர்பான உலகம், இவைகளின் எல்லையில் இங்கே இந்த ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருட்பெருஞ்சோதி என்பதை சொல்லுகிறார். அதில் கொஞ்சம் மறுபடியும் அதை நீங்கள் மேலே நினைப்பதற்கு வாய்ப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ள சில விஷயங்களை நீங்கள் மறுபடியும் நினைச்சு பார்க்கணும். ஆக்கம் இதுதான் முதல்ல உங்களுக்கு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உலகம் சம்பந்தமான அல்லது புறப்புறமாக இருக்கிற இந்த விஷயம் சார்ந்து நாம் பெறுகிற முடிவான விஷயம் எது என்று சொன்னால் ஆக்கம். ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி இதுதான். அதையே ஆக்கமும் அப்படின்னு சொன்னார்னா நமக்கு இருக்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு இருக்காது. அதனால நம்மை பொறுத்து தான் அது. அதாவது யார் ஒருவன் இந்த கடவுள் விஷயமாக அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விஷயமாக மேல்நிலையை அடைகிறானோ அவனுக்கு அது ஆக்கம், அடுத்தவனுக்கு அது தெரியாது. அப்போ ஒரு இடைவெளி இருக்கும். அது அடுத்தவனுக்கும் அது தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அதனால ஆக்கமும் அருளிய அப்படின்னா ஆக்கம் இல்லாத தன்மை உலகத்துல நிலவிட்டு இருக்கும். ஆனா நமக்கு ஆக்கமும் அருளிய அப்படின்னா இந்த உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவற்றை விளக்குவது, இந்த பிரிநிலை அப்படின்னு பேர். அது இது இன்னொன்னோட சேர்த்து சொல்ற உண்மை இல்லை. அது ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னா இந்த மூணோட கூட ஊக்கம் உணர்ச்சி ஒளிதரும் ஆக்கை அப்படிங்கிறதோட ஆக்கம் அருளியேன்னு சொல்லாத, ஆக்கம் அருளியேன்னு சொன்னாலே முடிஞ்சு போயிடும். அதுல ஒன்றும் போடணும் அவசியம் இல்லை. ஆக்கமும்னு ஏன் சொன்னார் அப்படின்னா ஆக்கம் என்பது இல்லாத தன்மையும் உலகத்தில் நிலவி கொண்டுதான் இருக்கும். எப்படி வள்ளல் பெருமான் பெரிய அனுபவ நிலையை பெற்றிருந்தாலும் உடன் இருந்தவர்கள் அதுக்குள்ள சத்தியத்தன்மையில் இல்லையோ, அதாவது வள்ளல் பெருமான் உடன் இருந்தவர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றார் என்பதாக அவருடைய வரலாற்றை தெளிவாக எழுதுவதற்கு, அதாவது பின்னால் வந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விடை தருகிற வகையில் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. 2 காரணம் அதுக்கு. ஒன்று, அவர்களுக்கு புரியாத தன்மை. அவர்களுக்கு புரியாததுனால வள்ளல் பெருமான் அதை எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்காத நிலை. இப்படிதான் அதுல வரும். அதுவே புரிந்து கொண்டிருந்தால் அந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அதுலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்ப நேற்று ஒரு பேராசிரியர் இறந்துட்டார். ரத்தின சிவாஜி நமக்கு பேராசிரியர் தான். இன்னைக்கு அவரோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சுது. அவரும் அருட்பெருஞ்சோதி அகவலுக்கெல்லாம் விரிவுரை எழுதியிருக்கிறார்.
அது இல்லாமல் வள்ளல் பெருமானுடைய நூல் சிதம்பரம் ராமலிங்கரின் சித்தி வளாகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். அது சென்னை பல்கலைக்கழகத்தில் வெளிவந்தது. வள்ளலார் தொடர்பாக தான் கடைசி காலத்துலலாம் நிறைய எழுதிட்டு வந்தார். இல்லை என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஒரு கொள்கை அப்படிங்கிறத இந்த சமூகத்துக்கு வள்ளலார் சொல்லிட்டு போனது தான், அதை இந்த சமூகத்துக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுக்காக தான் நம்ம எழுதுகிறோம், வேற ஒன்றுத்துக்காக எழுதலை. இப்போ நான் புரிகிற மாதிரி எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், அல்லது எழுதணும். இப்போ அவர் வந்து அவர் அளவில் ஒரு பெரிய ஆள் தான். அதாவது அவர் சென்ற 1975-80 அவர் தொடர்ந்து பேசி எழுதிக்கிட்டு வந்தார். 2014 வரைக்கும் அதை பண்ணியிருக்கிறார். எல்லாம் பெரிய விஷயம்தான். திருமுறைகளுக்கு, அதாவது நால்வருக்கு எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் வீரசைவம் சார்ந்து இருந்து அப்புறம் வள்ளலாருக்கு எல்லாருக்கும் எழுதுறார். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இதில் என்ன நமக்கு செய்தி அப்படின்னா, மற்றவர்கள் செய்யலை அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, செய்யாதவங்களை பற்றி பிரச்சனை. செய்யறதுன்னு ஒரு ஆள் நம்ம வந்த அளவுக்கு, மற்றவங்க இல்லாத அளவுக்கு நமக்கு பெருமை தான். அவருடைய வரலாறு கூட நான் 95-96 எழுதியிருக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுலலாம் எழுதியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் நமக்கு அவரை தொடர்ந்து அவர் கூட அணுகணும் அப்படின்னு தோணலை. இப்போ நேற்று நம்ம இதுக்குள்ளெல்லாம் கலந்துக்கிற வாய்ப்பு நம்ம வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி முடிவெடுக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொள்கை அப்படின்னு சொல்ல வருகிறவர் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இதெல்லாம் உங்களுக்கும் தான், அல்லது கொள்கை அப்படிங்கிறத நினைக்கிற எல்லாருக்கும் இது பொது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதியாகவல். எனக்கு தெரிஞ்ச மதுராந்தகத்தில் ஒரு ரெட்டியார் அருட்பெருஞ்சோதியாகவல் பாடாமல் கரும்புழின்னு நினைக்கிறாங்க. மதுராந்தகத்துக்கு முன்னாடி இருக்கிற கரும்புழி. அவர் அதை பாராயணம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். இன்றைக்கும் நிறைய பேர் எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய பாடல்கள்னு வரும்போது அதை ஒரு தனித்தன்மை உடையது அப்படிங்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. அதை இது ஒரு தனி விஷயம் அப்படின்னு மற்றதுலேருந்து ஒதுக்கி பார்க்குற மனநிலையோட தனித்தன்மை உடையதுங்கிறது வேற, மற்றதை பிரித்து பார்க்கணுங்கிறது வேற. அந்த அணுகுமுறையிலேயே எல்லாரும் படிப்பாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இந்த கொள்கை அப்படின்னு வள்ளல் பெருமான் வரும்போது இந்த பாராயணமும் இதுக்குள்ள நாம தொடர்ந்து எடுக்கிறோம்ல, அதாவது இந்த நூலை படித்து பாராயணம் பண்ணி அப்புறம் வள்ளல் பெருமான் தான் பெரிய விஷயம் பேசுறதுன்னு ஒன்று வரும்ல, இதே விஷயம்தான் அந்த காலத்துல பதிப்பிச்சவங்களுக்கும் உண்டு. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞான மரபுலேயே போயிட்டு நின்றுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு இவங்க. இன்னொரு பக்கம் இந்த அன்னதானம், அடுத்தவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்றவங்க, அவங்க இதுகிட்ட வரமாட்டாங்க. இப்படி வச்சிங்களேன், நம்மகிட்டே நிறைய பேர் பழகுவாங்க. பழகிறதுல ஒருத்தருக்கு நல்ல நாகரிகம் எல்லாம் நல்லா தெரியும், இப்படிதான் பழகணும், இது மாதிரி இதை பேசக்கூடாது, இந்த மாதிரி இந்த உங்களுக்குலாம் தெரியல, குரு சிஷ்ய பரம்பரையில் இல்லை இப்படிதான் அணுகுமுறை இப்படிலாம் இருக்குன்னு சில பேர் நாகரிகமாக நடந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. சில இந்த நாகரிகமா நடக்கிறவங்க செயல்பாட்டுக்குன்னு வரும்போது அவ்வளவா வரமாட்டாங்க. இது எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும். செயல்பாடுன்னு வர்றவங்களுக்கு இந்த நாகரிகம் பத்தாது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதானே நீங்க நிறைவாக செயல்பட முடியும். இதுதான் புரிஞ்சு எல்லாருக்குள்ளேயும் இந்த ரெண்டு விஷயமாவே இருக்கும். எல்லாரும் நம்மளையும் சொல்லுவாங்க, ஐயா இவ்வளவு பேசுறாரு, இந்த இது மட்டும் விட்டா போதும் அப்படின்வாங்க, கொஞ்சம் கோபத்தை விட்டா போதும் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கோவப்படுறவனா இருப்பான், அவனுக்கு இது விவரம் பத்தாது, அவன் மூர்க்கன்னு நாம சொல்லுவோம். இந்த ஒரு ஆளுக்கு இருக்கிற இன்னொரு பாதி இருக்குல்ல, இதை மிருகம் பாதி மனிதன் பாதிலாம் நீங்க சும்மா ஏமாத்திக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயமா ஒரு மனிதனுடைய பிறப்பை தர்றதுல இருந்து தான் நாம விடுதலை அடையணும். இதுதான் ஆக்கம். இந்த ஊக்கம், உணர்ச்சி, ஒளிதரும் ஆக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற விளக்கம் இதுதான். அதுதான் இந்த கதை இப்படி சொல்லி இதுல இருந்து ஒரு மனித பிறப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா வள்ளலார் எதை சொல்ல வர்றாருன்னு தெரியும். முடிவா சுத்த தேகம் பெற்றார், அல்லது பிரணவ தேகம் பெற்றார், அல்லது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார்னு சொல்லிட்டு போறது வேற. நம்ம மாதிரி மனிதர்களுக்கு இந்த ஊக்கம், உணர்ச்சி, ஒளிதரும் ஆக்கம், இந்த 4 விஷயமா நம்ம அளவுலயே உண்டு.
முடிவா வள்ளல் பெருமான் பேசுற விஷயம் அது மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய அந்த முத்தியாக சித்தி இதெல்லாம் அதுல வரும். அதுதான் ஒளி தரும் ஆக்கைங்கிறதுக்குள்ளேயே அது வந்துடும். எல்லாமே முத்தியாக சித்தியிலிருந்து எல்லாமே. அதை மட்டும் சொல்லிட்டு போனாக்கா இப்ப சமுதாயத்துக்கு அது என்னத்துக்கு இப்ப அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அதை பத்தி நான் விவரமா சொல்றேன்னு வச்சுங்களேன். முத்தியாக சித்தி என்றால் போகா புனல், வேகாக்கால், சாகாக்கலை இதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிரணவ தேகம், சுத்த தேகம் இதெல்லாம் விவரமா பற்றி சொல்லுவோம். நான் என்ன கேட்பேன், உனக்கு சாதாரணமாக குடும்பமே நடத்த தெரியல, சாதாரணமா அருளாளர்களே உனக்கு புரிஞ்சிக்க தெரியல, நீ எதுக்கு முத்தியாக சித்தி சித்தியாக சித்திலாம் விவரமா எழுதினுக்கிற? அனுபவத்துக்கு யார் ஒருத்தன் வந்துட்டு இருக்கானோ வள்ளல் பெருமான் அதை கற்றுக் கொடுக்க போறார். ஆனா அனுபவத்துல வரும் சும்மா தனியா நின்றுட்டு சொல்றவங்க இருக்கிறான். சில பேர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் இருந்தார். அவர் திருமூலர் திருமந்திரம் இதுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருந்தார். அதை சிஷியர்கள்லாம் புக்கெல்லாம் அதை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாத்துக்கும் நான் அனுபவ உரை சொல்றேன்ட்டு நீத்தார் பெருமைன்னு ஒன்று இருக்கும். நீத்தாருங்கிற சொல்ல திருமூலரும் பயன்படுத்த உடனே அவர் என்ன எழுதினார்னா, இந்த மாவு நீத்து போகுதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நீத்தார் அப்படின்னு சொன்னார். அது கெட்டு போறது. அதாவது இருமையும் கடந்து நின்றார்னு சேர்க்கிறார் சொல்றது, இருமை வேறு தெரிதல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது. இதெல்லாம் புரிஞ்சாதான் நீத்தார்னா என்னன்னு சொல்ல முடியும். அப்ப நீக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்றப்பதான் நான் வலிந்து செய்யறது நீக்கிறதா ஆகாது. இப்ப வள்ளல் பெருமான் பின்னாடி தன்னுடைய வரலாறு சொல்லும் போதுதான் சொல்றார், முதல்ல உங்களுக்கு இதுல அனுபவம், இதுல அப்புறம் நான் சின்ன வயசுல பால் குடிக்கும் போது எங்க அம்மா பால் குடிக்கும் போது எனக்கு நான் பிடிக்காம ஒரு ஒவ்வாமை எனக்கு இருந்தது, உனக்கு தெரியல அப்படின்பார். அடுத்தவங்க எனக்கு காசு கொடுக்கும்போது அதை நான் வாங்கி குளத்துல போட்டேன்னு உனக்கு தெரியல, கிணத்துல வீசினது உனக்கு தெரியல, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? சின்ன வயசுல நான் இப்படி பண்ணேன் உனக்கு தெரியலன்னு யாரை கேட்கிறாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கேட்கிறார். வரலாற்றுக்குள்ள வள்ளல் பெருமான் பின்காலத்துல கேட்கறது இது. எனக்கு கை வீசி நடக்கிறது, அதுக்கப்புறம் இந்த காசு வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த பால் குடிச்சது, சாப்பாடு சாப்பிட்டது, இதுலலாம் எனக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இதுக்குள்ள நான் இருந்தது உனக்கு தெரியல அப்படின்னு கடவுளை கேட்கிறார். அது இல்லாம 3 மாச குழந்தையில எனக்கு நீ வேய் வகை மேல் காட்டாதே எல்லாம் வெளியாக காட்டிய பொருளேன்னு சிதம்பர தரிசனத்தை சொல்றார். நமக்கு இருக்கிற நாம 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது என்ன தெரிஞ்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுவே 1 வயசுல 2 வயசுல செஞ்சதெல்லாம் வள்ளலார் சொல்றார். காசு வாங்கி தூக்கி போட்டது, பால் குடிக்காம, அது இன்னும் 3 மாசத்து குழந்தைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றார். சின்ன வயசு குழந்தையா பால் குடிக்கிறதே ஒரு அருவருப்பா நான் குடிச்சேன், இது உனக்கு தெரியல அப்படிங்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க அசைவம் சாப்பிட்டவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தீங்களா, விரும்பாம சாப்பிட்டுட்டு வெளியே வந்தீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல சாமி ஒரு பிரச்சனை வந்ததுனாலதாங்க வெளியே வந்தோம். நீங்க அசைவத்துக்குள்ள போகாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, அசைவத்திலிருந்து வெளியே வர்றவங்களுக்கு தான் இது பிரச்சனை. ஏன்னா மறுபடியும் அது அவங்களை இழுக்காம இருக்கணும், அதுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அல்லது அவங்க மனநிலை ரீதியா தெளிவா இருக்கணும். இதுல நீங்க இந்த மனநிலை ரீதியா நாங்க தெளிவாயிட்டோம் சார் அதனால நான் வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்தது இதனால நான் அதுல இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல தெரியாம வேணா இருக்கலாம், தெளிவா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த சூழலை எதிர்கொள்ற மாதிரி உதவி பண்ணுவார். அந்த உதவியில நீங்க தெளிவா வெளியே வந்துட்டீங்கன்னா அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு, இப்ப நீங்க இந்த கொள்கையில இருந்து இந்த கொள்கைக்கு வந்தீங்க, இதுல இப்படி நீங்க வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒத்துழைப்பு நடக்கும் கடவுள்கிட்ட. அப்படி இல்லைன்னா அது பிரச்சனை. அதாவது எந்த கொள்கையிலிருந்தும் அல்லது வாழ்க்கையில நாம பெறுகிற அறிவு அல்லது ஞானம் இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில நம்ம உறவுல அல்லது சூழல்ல அதை புரிஞ்சுக்கிற மாதிரி கடவுள் பண்ணுவார். நமக்கு அப்படி ஒரு மனைவி, அப்படி ஒரு நண்பன், அப்படி ஒரு ஆசிரியர், அப்படி ஒரு மாணவர், அப்படி ஒரு அதாவது சூழல் வச்சுதான் நான் இவங்களால தாங்க, அதாவது நீங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஏமாத்துறதுல இருந்து பேசுறதுல இருந்து வாழறதுல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணா அடுத்தவங்க மூலமா நம்மள கத்துக்க வச்சுக்க. இதுல உங்க விஷயம் எல்லாரையும் தாண்டி மேல வரும்போது அந்த எல்லையை தொடர விஷயம் வந்தா
அதுக்கு பேர் ஆக்கம்னு பேர். அதாவது கடவுள் கற்றுக் கொடுக்கிற இந்த மரபுக்குள்ள நான் இவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, இவங்களால இவ்வளவு ஞானம் அடைஞ்சேன்னு சொல்றதை தாண்டி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இது ஆக்கம்ங்கிறதுக்கு நேரா மாணிக்க வாசகர் தர்ற இந்த விளக்கத்தை எழுதிங்கன்னா இதுதான் ஆக்கம். இது வரைக்கும் எல்லா பிறப்பும் நான் பிறந்தேன், பிறந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லா பிறப்பிலேயும் நான் இழைத்தேன், அடிமையா இருந்தேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னா இன்னைக்கு உன்னால இதுல இருந்து விடுதலை அடைந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இதுதான் இதையும் புரிஞ்சுக்கிறதுல என்னென்ன எல்லாருக்கும் குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பெருமான் திருவடி காட்டின பிறகு இதெல்லாம் பொய்ன்னு சொன்னேன், இதுல இருந்து வெளியில வந்து அப்படின்றது இல்லை. அது இந்த திருவடி தரிசனத்துக்கு முன்னாடி எல்லா கட்டத்திலேயும் திருவருள் இருந்து இன்னைக்கு அது தன்னை காட்டி இதுதான் அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்ற ஞானம் வருது பாருங்க. அப்ப எல்லா காலத்திலேயும் கடவுள் இருந்தது மட்டும் இல்ல, எந்த ஒண்ணும் தப்பு இல்லை, எந்த ஒண்ணும் தீமை இல்லைங்கிற ஞானமும் வரும். அதுதான் நன்று உடையானை தீயது இல்லானே அப்படின்னு திருஞான சம்பந்தர் அறிவிச்சது. நம்ம வரலாறு திரும்பி இப்ப பேசுவோம், வினையில இருக்கிற வரைக்கும் தான் பேசுவோம். அவனால இது நடந்தது, அவன் ஏமாத்திட்டான், இவனால இது நடந்தது, இவனை நான் வளர்த்தான், அவன் வளர்த்தான், அது இது எங்க பேர்ல இப்படி பிரச்சனை, அது இது எல்லாம் வரும். எது வந்தாலும் கடைசியா எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற காலம் வந்தாதான் திருவருள்ல இருக்கிறோன்னு அர்த்தம். அது வரைக்கும் வினையில தப்பிச்சேன், அறத்துல தப்பிச்சேன், ஏதோ கடவுள் இப்படிலாம் சொல்ல மாட்டான். எந்த தப்பை இப்ப பேசுறது தப்பாகவோ கெட்டதாவோ வாழ்க்கையில வரலாறா சொல்ற இந்த விஷயம் எல்லாமே இது எதுவுமே தப்பு இல்லைங்க, இது எல்லாமே நல்லதுக்கு தான் கடவுள் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வரலாறு தோன்ற காலம் வந்ததுன்னா அதுதான் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறத உணர்ற இடம். இங்க நம்ம மருந்தீஸ்வரர் மண்டபத்திலோட தான் தொடர்ந்து சொற்பொழிவு கேட்குற ஒரு நண்பர் இப்போ இறந்துட்டார் திருவண்ணாமலையிலன்னு கேள்விப்பட்டேன். நமக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து சொற்பொழிவு நமக்கு மட்டும் இல்லை, கேள்வி எல்லாருக்கும் உண்டு. சொற்பொழிவு கேட்டாராமே 15 வருஷம் 20 வருஷம் அவர் ஏங்க இப்படி முடிவு எடுத்தாருன்னு என்ன கேட்பான். அதுல என்ன சிக்கல் தெரியுங்களா? சொற்பொழிவு கேட்கறது மட்டும் இல்லை, அது நீங்க என்னதான் ஞானத்துக்குள்ள அந்த இடத்துல பொறுப்பா நீங்க நின்னீங்கனாலும் உங்களை கபலீகரம் பண்றதுக்கு தீய சக்தி வேலை செஞ்சுதான் இருக்கும். இது இந்த இடத்துல நான் தீய சக்தின்னு பேசுறது நம்மளை வச்சு. இது நீங்க இதுக்கு முன்னாடி ஆக்க முடிச்சிட்டேன். தீய சக்தின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் அனுபவத்தில் இருக்குமா? வள்ளல் பெருமான் வரலாறுலேயே அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவர் பூங்கானம் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் பக்கத்துல அவர் இங்க இருந்து வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் அதாவது நமக்கெல்லாம் தெரியாத சில விஷயங்கள் இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும். கண்ணுக்குன்னா அவருடைய பெரிய சித்தியை பேசல, நான் ரொம்ப எளிமையா இங்க ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க யாரோட வைப்ரேஷனாவது இருக்கணும் சார் அப்படின்னு நீங்க இல்லை. நீங்க அந்த வைப்ரேஷன் சும்மா அது பேசிக்குதான். நமக்கு தெரியாத அருவமாக சில பேர் வேலை செய்வாங்க. அதுல வள்ளலார் கூட இங்க நிக்கலாம், நேற்று வராதவரை இன்னைக்கு வரலாம். உங்க கண்ணுக்கு தெரியலாம், வேற ஒருத்தன் கண்ணுக்கு தெரியலாம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. அவங்க சொல்றாங்களா, இது இந்த உணர்வு தான் நம்மள அந்த சத்தியத்தை மேல நிக்க வைக்கும். அப்படி இல்லைங்க, இது நமக்கு புரிய வைக்கலங்க, இது அவங்க என்ன ஏதோ பழக்கம் அப்படி இல்லை. அது அதே மாதிரி வள்ளல் ஒரு நல்லது அப்படிங்கிறதுக்குள்ள இந்த நல்ல விஷயமா வேலை செய்யறவங்க ரொம்ப கம்மி. இப்ப எப்படி வச்சுங்களேன், ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாட்டில். இப்ப நாங்கெல்லாம் இதை கேட்டு இப்படி தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்குலாம் இது எப்படி தெரியுமோ ஒருத்தர் சொல்லுவார். அப்ப நான் சொல்லுவேன், கோடிக்கணக்கான பேர்ல வள்ளலார் ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு தான் இன்னொருத்தர் வராரு. வள்ளலாருக்கு வர்றதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரிநாதர், அப்புறம் திருஞான சம்பந்தர் 1500 வருஷம் கழிச்சு தான் இன்னொருத்தர் வராரு. அப்ப இவ்வளவு காலம் கடவுளுக்கு என்ன ப்ரொடக்ஷன் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ப்ரொடக்ஷன் ஏன் பண்ணலன்னா அந்த காலமும் அதுக்கு ஏற்ற ஒரு ஆளும் கிடைக்கணும். கடவுளை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆள் கிடைக்கலன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களையே தான் வச்சு திருப்பி ஊட்டிட்டு இருப்பாரு தவிர
அதுக்கான ஆள் கடவுளுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவரா எந்த வேலையும் கூட நீங்க அருட்பெருஞ்சோதி படிக்கிறீங்கல்ல, கடவுளை பற்றி அருட்பெருஞ்சோதின்னு தான் சொல்லுவோம். ஆனா சொல்லும் பொழுது அவர் அருள் சிவநெறி சார்னு ஏன் சொன்னா அது இதுவரைக்கும் என்ன விளக்கம் வந்திருக்குது அதுல தெளிவா புரிய வைக்கிறது. அப்ப உங்களை வச்சு என்னென்னலாம் புரியுதோ அதை வச்சுதான் கடவுளை சொல்ல முடியுமே தவிர கடவுளை பத்தி மட்டும் தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா அது அவ்வளவுதான். அருட்பெருஞ்சோதிங்கிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? 1000 விளக்கம் எல்லாரும் சொல்லலாம். அரு பெரு ஜோதி அப்புறம் வள்ளலார் சொன்னாரு, அப்புறம் மத்தவங்க சொன்னாங்க, எழுதலாம். ஆதி மந்தம் இல்ல அரும்பெருஞ்சோதின்னு மாணிக்கவாசனா அது உடனே எல்லாரையும் பதில் கொடுத்துருவார். என்ன சொல்றாரு? அது தனிப்பெருங்கருணை. நீங்க ஜோதி என்ன உடனே நெருப்பு ஞாபகத்துக்கு வந்துருண்டா உங்களுக்கு, அந்த நெருப்பை நினைக்காத, அது தனிப்பெருங்கருணை, கருணையாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி. நினைக்க முடியுமா? உங்களால நினைக்க முடியாது. ஆனா ஒரு அளவுக்கு நமக்கு என்ன அனுபவம் இருக்குதோ அதுதான் நினைக்கும். அதான் நான் போன வாரம்லாம் சொன்னது. நமக்கு நாயின்னு நம்ம எழுதி படிச்சோம்னா நமக்கு தெரிஞ்ச நாய் தான் ஞாபகத்துக்கு வருந்தாருமே. எழுதினவன் எழுதும்போது அவன் என்ன நாயை நினைச்சானோ அந்த நாய் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. நான் எழுதும்போது எங்க வீட்டு நாயை நினைச்சுதான் நாயின்னு எழுதுவேன். ஆனா நீங்க படிக்கும்போது உங்க வீட்டு நாய் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா நாய்ங்கிறது எழுதுனது வேற, கேட்கறது வேற, நீங்க படிக்கிறது வேற, அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிறது வேற. அப்போ இந்த மாதிரி தான் இதில் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயமா எல்லாம் வரணும். இப்ப எல்லாத்துக்கும் பொதுவான விஷயமா இது எல்லாம் வருது அப்படின்னா தான் நான் எந்த அளவுக்கு அதுல வளர்றேன் அப்படிங்கிறது. அப்பதான் என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, நாய் என்ற ஒரு பண்பே தனிநிலையா இருக்கும். அதை வச்சுதான் உலகத்துல இருக்கிற எல்லா நாய்க்கும் கடவுள் அந்த வடிவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வடிவத்துக்கு மூலம் தான் கடவுள் குற்றாலத்துல எழுதுற சித்திர சபை அப்படின்னு சொல்லுவோம். சித்திர சபையில் அவர் எழுதினாதான் உலகத்துல ஒரு பொருளுக்கான வடிவம் இருக்கும். அதுதான் ஓம்ங்கிறத வச்சு அவர் எழுதுறது. அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம். அந்த குற்றாலம் அப்படிங்கிறதுல எழுதின பிறகு அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அது பெற ஞானம்லாம் திருநெல்வேலி. அதுல அது கொஞ்சம் அடையிற பக்குவம்லாம் மதுரை. அதுல அது பிரகாசம் அடைஞ்சா சிதம்பரம். அதுதான் சித்திர எழுத்திலிருந்து தாமிரத்துக்கு வந்து வெள்ளிக்கு வந்து தங்கத்துக்கு வரும். தங்கத்துக்கு வந்தா அது பயன்பாடு என்ன ஒளி பொருளாக மாறுகிறது. இந்த ஒளி தரும் ஆக்கைங்கிறதெல்லாம் அதான். ஒளி தரும் ஆக்கை அப்படின்னா இந்த சபையில வள்ளல் பெருமான் சொல்லுவார் அம்பல் அம் அப்படின்றதெல்லாம் எழுதுறாரு. அம் பல் அம் அப்படின்லாம் எழுதுறதெல்லாம் நீங்க பிரிச்சு எழுதுறதெல்லாம் உரைநடைகள்லாம் பண்ணுவார். இப்ப அது இந்த ஒளி தரும் ஆக்கைங்கிறது நீங்க இதை கூட சேர்த்தே புரிஞ்சுக்கலாம். சித்திர சபை என்பது, அதற்கு பிறகு தாமிர சபை என்பது, அதற்கு பிறகு வெள்ளி சபை என்பது, அதற்கு பிறகு கனக சபை, அதற்கு பிறகு ரத்தின சபை. இந்த கனக சபையும் ரத்தின சபையும் சிதம்பரத்தில் இருக்கிறது. காரைக்கால் அம்மையாருடைய ரத்தின சபை அது அது தனி. அது அவங்களது, அவங்க சொல்ற ஒரே விஷயமா மட்டும் அது இருக்கும். இந்த 5ல வர்ற லிஸ்ட் இல்ல அது. அந்த ரத்தின சபை அது ஆலங்காட்டு அண்ணல் அந்த சபை. ஆலங்காட்டு அண்ணல்னா என்னன்னா விஷத்துல ஆடுகிற நடனம். ஆலங்காடு அப்படின்னா ஆலம்னா விடம், ஆலமரம் மட்டும் இல்ல. இந்த ஆலம் அப்படின்ற விஷயம் என்ன எதுனா ஆணவம். ஆணவத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு ஆடிய சபை அந்த ரத்தின சபை. காரைக்கால் அம்மையார் சொன்னது நேர ஆன்மா விஷயமா வருவது. ஆனா இது அப்படி இல்லை, இது உடம்பு விஷயமா வர்றது. எது? இந்த திருநெல்வேலி, அதாவது குற்றாலம், திருநெல்வேலி, மதுரை, சிதம்பரம். இதை கொஞ்சம் விரிவாகவே சொல்றேன். ஏன் தெரியுமா? இது கொஞ்சம் இதுவரைக்கும் இவங்களுக்கு அது பதிவாயிருக்காது. நம்ம இங்க நிறைய பேர் நண்பர்கள் கேட்டிருப்பாங்க நமக்கு சொல்லி. ஆனா அது அந்த விஷயம் கொஞ்சம் முக்கியமானது. சித்திர சபை இதுதான் முதல் சபை. குற்றாலம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரம்னா எழுத்து அல்லது எழுத்துக்கு உரிய வடிவம். இந்த உலகம் அப்படிங்கிற பிரபஞ்சத்துல ஒரு பொருள் உருவாகணும், அது உருவாகி இருக்கணும் அப்படின்னா கடவுள் அங்க அதுக்கு மந்திரம் எழுதணும். எல்லா பொருள்களுக்கும் உள்ள வரி வடிவம் தான் மந்திரம். இப்போ லா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அது பூமிக்கான எழுத்து. பொன் பார் புனல் வெண்மை, பூமிக்கு பொன்னிறம், நீருக்கு வெண்ணிறம். அடுத்தது பா, நீருக்கு எழுத்து. இதெல்லாம் நீங்க உண்மை விளக்கம் திருவருட்பயன்லாம் படித்தீங்கன்னா இது ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அதாவது எந்த பூதத்துக்கு என்ன எழுத்து, என்ன குறி,
என்ன நிறம், இதெல்லாம் இருக்கும். இந்த எழுத்து தான் அந்த பூமிங்கிறதுக்கு உள்ள மந்திரம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மண்டபம் கட்டுறாங்க அப்படின்னா, இந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு இந்த மாதிரி 2, 4, 5, 6 கால் நடுவில் இருக்குது. இந்த பக்கம் 6 இருக்குது, இந்த பக்கம் 6 இருக்குது, மொத்தம் 18 கால் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு மேலே கல் போட்டுருக்கு. இப்படிலாம் ஒரு மேப் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இதை கட்டுறதுக்கு முன்னாடி இது மனசுக்குள்ளே இப்படி தான் கட்டணும்னு யாராவது நினைப்பான். வீடு கட்டினா அதுக்கு எல்லாத்துக்கும் அது பேர் ப்ளூ பிரிண்ட்னு வைப்போம்ல, அதாவது மூலப்படம். அந்த படத்தை வச்சு தான் நம்ம கட்டுறது. இப்படி கட்டணும்னு நம்ம நினைக்கிறதே அதான். அது நீங்கள் பேப்பரில் எழுதினாலும் சரி, மூளையில் நினைச்சாலும் சரி, இந்த நினைக்கிறத தான் நீங்கள் உருவம் அடைய செய்கிறீர்கள். முதல் உருவம் அது எங்கே அடையுதுன்னா உங்கள் நினப்பில். இப்போ ஆலமரம் அல்லது வேப்ப மரம், இது இந்த உருவத்துக்கு மூலம் எது? அதோட விதை. அந்த விதையில் அப்படியேவா இருக்குது? அது என்ன லென்ஸ் வச்சு பார்த்தா அந்த மரம் தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுக்கான அந்த உருவத்தை நீங்கள் அப்படியே நினைக்கக்கூடாது. படம் போட்டு இது ப்ளூ பிரிண்ட்னா அப்படி வேணா சொல்லலாம். அது ஒரு வகை, இது ஒரு வகை. அதாவது ஆலமரம் என்கிற இந்த வடிவம் அந்த விதையில் இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது நேர படமா இருக்காது சார். இதுல தென்னை மரம் வராது, அவ்வளவுதான் விஷயம். இதுல ஆலமரத்துல விதையில தென்னை மரம் வராது, அல்லது விழுதுல அல்லது வேப்பங்கோட்டையில ஆலமரம் வராது. இப்படி நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்கல்ல? அது மயங்கி இருக்கும். அந்த வடிவம் எப்படி இருக்காது? மயங்கி இருக்கு. ஆனா வீட்டுக்கு போற ப்ளூ பிரிண்ட்ல வடிவம் நேரா தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோட மூலையில தான் அது நான் வரேன். அப்போ வடிவம் தெரியாம மயங்கி இருக்கிறது, அப்புறம் வடிவம் பெறுவது, அப்புறம் காரியமாக உலகத்துல நிகழ்த்தப்படுவது. இதுக்கு பேர் தான் ஓம் என்கிற பிரணவத்திலிருந்து முதல்ல மந்திரம் சொல்லி மந்திரத்திலிருந்து இந்த பூமியை படைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கடவுள். இதுதான் நம்ம தத்துவ முறையில அல்லது ஆகம முறையில நம்ம சொல்ற படைப்பு ரகசியம். ஓம் என்கிற பிரணவத்திலிருந்து 51 எழுத்து. அந்த 51 எழுத்துல ஒரு எழுத்து இருக்கலாம், 2 எழுத்து இருக்கலாம், 3 எழுத்து இருக்கலாம். உலகத்துல இருக்கிற பொருள்களுக்கு மூல மந்திரம். இப்ப கருடனுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னா அது 2, 3 எழுத்து இருக்கும். பூமி, ஆகாயம், காற்று, நெருப்பு, இதுக்கெல்லாம் ஒரு எழுத்து தான் மந்திரம். இவங்க கும்பாபிஷேகத்துல போறது அது வேற. அது வடிவெல்லாம் போடுவாங்க, நட்சத்திரம் மாதிரி போடுவாங்க, நிலா மாதிரிலாம் போடுவாங்க. ஆனா எழுத்துங்கிறது மந்திரம் வரும்போது மூல எழுத்து ஒரு எழுத்து தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீம் கிளீம் எல்லாம் போறது அதுக்கு அந்த அதுக்கான ஆற்றலை இயக்கிறதுக்கு இவங்க சேர்க்கிற அந்த பீஜ ஆற்றல். இதெல்லாம் மனக்கட்டை வச்சு உட்கார வைக்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் பேர் என்ன? எல்லாமே வேலை செய்யற இடம் குற்றாலம். அதாவது சித்திர சபை தான் இதுக்கு மூலம். அங்கதான் இந்த வேலையை கடவுள் பண்றான். இப்ப விநாயகர்னு ஒரு வடிவம் வரணும் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணணும்? குற்றாலத்துல போய் அவரு ஓம்ங்கிறத வச்சு எழுதணும். இப்ப புதுசா ஒரு விலங்கு வருது, ஒரு விலங்கு போகுது அப்படின்னா கடவுள் அதை அழிக்கிறது எழுதுறதெல்லாம் அவர் பண்ணணும். எங்க? சித்திர சபை. இதுக்கு பேர் தான் இந்த படைப்புக்கான முதல் வேலை. இதை எதுல இருந்து பண்றான்னா மாயையிலிருந்து பண்றான். இதுதான் விஷயம். மாயைங்கிறது ஓம் என்கிற விஷயம் மானா மாறி, மான் அப்படி குண வடிவமா மாறி இந்த மாதிரி இது படைக்கப்படுகிறது. இப்படிலாம் அந்த தத்துவமா படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப இந்த சித்திர சபையில எழுதுனது உருவம் அடைந்த உடனே அதுக்கு பேர் தாமிர சபைன்னு பேர். தாமிர சபைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தாமிரம் உங்களுக்கு தெரியும். தாமிரம்னா என்ன? தொலைக்கினாதான் வெள்ளையா இருக்கும், ஆத்தினாலும் கருப்பாயிடும். அந்த புளி போட்டு தொலைக்கிட்டே இருக்கணும் தினம். அப்படி இல்லைன்னா அது என்ன கருப்பு வந்துனே இருக்கும். நம்ம மனுஷன் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறன. அது என்னன்னா ஆணவம் கலந்த மாயை. ஆணவம் கலந்த மாயை தான். இப்ப அதனாலதான் மாயை மயக்கமும் செய்யும் என்றேன் சிவஞான சித்தியார் எழுதினார். மயக்கம் செய்யும் செய்யாதுன்னு 2 அர்த்தமும் அதுல இருக்கும். அது தனியா பிரிச்சிங்கன்னா மயக்கம் இல்லை. அது ஆணவனுடைய சார்புல தலைப்பட்டதுனால நமக்கு தரப்பட்டிருப்பதுனால அது. இதனாலதான் தாமிரத்தை என்ன சொல்லுவோம் நாமன்னா, களிம்பு செம்பினில் களிம்பு போல அப்படின்னு ஆணவத்தை சொல்லுவோம். இப்ப தங்கமாக்குறதுன்னு சொல்லுவோம்ல, அது என்னது? சித்தர்கள் பண்ற வேலை என்னது? இது
பித்தளையை தங்கமாக்குறது சித்தர்கள் பண்றாங்கலாம் சொல்றீங்களா? அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என்னைக்காவது தாமிரத்தில் இருக்கிற அந்த களிம்பை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் தங்கம். ஆனா சித்தர்கள் வரலாறுக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து தங்கம் பண்ணி கொடுத்தாரு இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா எனக்கும் ஒரு நண்பர் சித்தர், அதாவது சித்த மருத்துவம் தங்கம் பஸ்பம்லாம் நல்லா தயாரிப்பார். இப்ப இருக்கிறவங்கள அவரே தயார் பண்றதுல அவர் ஒரு விஷயம் கூட சொல்லுவார். ஒரு பஸ்பம் தயார் பண்ணா, செந்தூரம் தயார் பண்ணா, அது கருப்பு தட்டாம பண்ண தெரிஞ்சவன் தான் ஒழுங்கா புடம் போட தெரிஞ்சவன் அப்படின்னு தெரியும். உடம்புல இருக்காரு. இப்போ ஒரு 90 வயசு கிட்ட இருக்காரு. புடம் போடுறதுல செந்தூரம் அல்லது அந்த பஸ்பம் பண்ணும்போது வெள்ளி தான் வெள்ளையா வரும், தங்கம் வந்து வெள்ளையா தான் போடுவாங்க. இவங்க மாற்றத்துக்காக நமக்கு அதெல்லாம் ரொம்ப கவனமா கொடுப்பாங்க. செந்தூரம் போடும்போது மட்டும் கருப்பு தட்டக்கூடாது. அது செந்தூரம் போட்டாலும் கருப்பு தட்டக்கூடாது. அந்த மாதிரி போட தெரிஞ்சாலும் அந்த செந்தூரம் அவனுக்கு, அந்த சித்தனுக்கு வந்தது, அந்த சித்த வைத்தியனுக்கு வந்ததுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொன்னதுதான் என்ன சொன்னார்னா, இன்னும் இந்த உணவு மந்திரம் எழுதின இவங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே நல்ல சமூக அக்கறையோட உண்மையை எழுதின சித்த வைத்தியம் சார்ந்த நண்பர்கள் அல்லது அறிஞர்கள்லாம் என்ன எழுதிருக்கிறாங்கன்னா, இந்த ரசவாதம் செஞ்சு தங்கமாக்கி கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் அதை யாராவது வாங்கலாம், அந்த தங்கத்தோட எடை இதுல வராது, மாட்டிக்குவாங்க போயிட்டோம்னா அதுதான் நடக்குமே தவிர அது ஒரிஜினல் தங்கமா ஆகாது அப்படின்றத தெளிவா பல நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க அதுல எல்லாம் இந்த கதை விடுறவங்க, இந்த ரகசியம் அது இதெல்லாம் ஏமாத்துறதுலாம், இந்த சித்தர் விஷயமா பேசுறவங்களும் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருப்பாங்க. ரசவாதம் தங்கத்தாக்குனாங்க அப்படின்லாம் ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மாவே. ஏன்னா நம்ம தெளிவா நூல்களில் படிச்சிருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பித்தளை அல்லது வந்து அந்த செம்பு அல்லது அந்த தாமிரத்தோட இயல்பே அதுக்குள்ள களிம்பு இருக்கிறது தான். தங்கத்துல களிம்பு இருக்காது. அந்த தங்கம் வந்து களிம்பு இல்லாத தாமிரம் சொல்ல முடியாது. நீங்க தாமிரத்துல இருக்கிற மெட்டல் வேற, தங்கத்துல இருக்கிற மெட்டல் வேற. இதெல்லாம் வந்து இந்த பிசிக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன உலோகத்தன்மை, இப்ப எங்க சித்திரம் என்னவாகுது? உலோகத்தன்மைனா நமக்கு பயன்படுகிற பாத்திரமாக வருகிறது. அதை நாம பயன்படுத்துற நம்ம உடம்பும் அதான், உலகத்தில் இருக்கிற பொருள்களும் அதான், எல்லாமே எது? இதை நீங்க பயன்படுத்தினா அது உங்களுக்கு அது வேலை செய்யறத காட்டும். இப்ப நீங்க உடம்ப பயன்படுத்துறீங்கல்ல, அது வேலை செய்யறத காட்டுதா இல்லையா? சாப்பிட்டா ஒரு வேலை செய்யுது, சாப்பிடலன்னா ஒரு வேலை செய்யுது. இந்த தாமிரத்தை தட்டினா டங்குன்னு சத்தம் வரும். நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது வேலையே அது காட்டும், நீங்க செய்யற வேலையை அது காட்டாது. அதுங்கிட்ட இருக்கிற சத்தம் வரும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல புல்லுல இருந்து மனிதன் வரைக்கும் உடம்ப வச்சுக்கிட்டு அவன் என்னென்னலாம் கத்துக்கிறானோ இதெல்லாம் தாமிர சபை திருநெல்வேலி. அப்பதான் என்ன வரும்? புல்லும் அது அளவுக்கு நிற்கும், பாம்பும் அது அளவுக்கு நிற்கும், சிங்கமும் அது அளவுக்கு நிற்கும். இப்போ நீங்கள் 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எந்தெந்த விலங்குக்கு என்னென்ன தனித்தன்மை இருக்குன்னா ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க. நாம நம்ம அளவுக்கு நிற்போம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்ட உடனே பதில் தெரிஞ்சிருந்தா திரும்பி உடனே சொல்றீங்கல்ல, அதான் டங்குன்னு அடிக்கிறது. அதாவது நமக்கு இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம காட்டிக்கிட்டு நிற்கிறது. இந்த முறைக்கு பேரு இதான் அறிவு அல்லது ஞானம் பெறுகிற முறை. உலகத்துல நீங்க எதெல்லாம் எந்த பிறப்புலாம் கத்துக்கிறீங்களோ எல்லாமே இதான். இது எல்லாம் அதாவது பிறப்பு எடுத்த உடம்பு வகையில் பெறுகிற அனுபவம், அறிவு எல்லாமே திருநெல்வேலி தாமிர சபை. இந்த உடம்பும் ஆணவமும் கலந்த நீங்கள் பெறுகிற எல்லா விஷயமும் தாமிர சபை. கொஞ்சம் பக்குவம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுக்கு பேரு வெள்ளி சபை. இந்த வெள்ளியை தட்டினீங்கன்னா தாமிரம் மாதிரி சத்தம் கேட்காது, கொஞ்சம் சப்பு சப்பு அப்படின்னு தான் கேட்கும். அது டங்கு டங்குன்னு கேட்கும், இது சப்பு சப்புன்னு கேட்கும். வெள்ளியை தட்டினா சத்தம் வராமல் இருக்காது. வெள்ளியில சத்தம் வரும், ஆனா தாமிரம் மாதிரி சத்தம் வராது. அப்ப கொஞ்சம் ஞான நூல் இதை இன்னும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, அது வந்து உலகியலான ஞானம் இருக்கிற வரைக்கும் தாமிரம். கொஞ்சம் கடவுளை பற்றி படிச்சா
அது வெள்ளி சபை. அவ்வளவுதான். இப்ப நான் திருமுறை படிக்கிறதுங்கிறதுக்காக, அல்லது இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் அருட்பெருஞ்சோதி அகவல் எழுதினாருங்கிறதுக்காக, எல்லாம் எழுதுனதுக்காக நாங்க கடவுள் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. படிக்கிற ஞானம் உண்டு. இதுதான் விஷயம். கடவுள் நூலானாலும் அது எது? கடவுளை பற்றி படித்தாலும் அது பரஞானம் பேர் தான். ஆனா அது என்னளவில் அபரஞானம் தான். அது அதுல இருக்கிறது பரஞானமா இருக்கலாம். என்னளவில் அது எனக்கு அனுபவமாகிற வரை அது அபரஞானம் தான். இது எல்லாம் மதுரை. இங்கதான் என்னன்னு கேட்டா கால் மாறி ஆடினதெல்லாம் வரும். வேணும்னா நீங்க கொஞ்சம் தகுதி ஒழுங்கா இருந்ததுன்னா பெருமான் அங்கேயே காலை மாற்றி ஆட்டி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான் அப்படின்றதெல்லாம் திருநெல்வேலி மதுரை சபை. அதாவது மதுரையில தானே பாண்டியனுக்காக கால் மாறி ஆடியதுன்னு வரும்ல. கால் மாறி ஆடுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நடராஜரை பார்த்தீங்கன்னா, தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றீடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு. இதுதான் உண்மை விளக்கம். அதாவது இந்த உடுக்கையில பிறப்பு படைக்கிறது உலகத்தை, இந்த அபயகரம் காட்டுறாருல்ல, அது பாதுகாத்தல். நெருப்புல அழித்தல். காலால அழிச்சிக்கிட்டு இருக்காருல்ல, இந்த கால அழிச்சிட்டு இருக்காரு இடது கால், அது ஆணவத்தை அழுத்தி மலம் சாய அமுக்கி ஆன்மாவை தான் எடுத்தல் தான் எந்த யார் பரதம். இந்த தூக்கிய திருவடி தான் உங்களுக்கு ஆன்மாவை மேல தூக்கிறது. அதாவது 2 பாட்டுல இதை எனக்கு சொல்லுவார். தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நாடுனா தொங்கன பாதத்துல பாத்தீங்கன்னா முத்திக்கு அடையாளம். அதுதான் திருவடி காட்சி. அததான் இன்னொரு பாட்டுல மலம் சாய அமுக்கி ஆன்மாவை ஆனந்த வாரிதியில் அழுத்துறதுக்கு தான் எடுத்தல் தான் எந்த யார் பரதம். இந்த ஆணவத்தை அமுக்கிட்டு ஆன்மாவை பிரிச்சு எடுக்கணும். கால் அந்த வலது அந்த இடது காலில் அழுத்திட்டு இடது கால தானே தூக்கி ஆடுறாரு, வலது கால தானே அழுத்துறாரு. ஆமா, அது இடது காலால ஆணவத்தை அழுத்திட்டு இது இடது காலால ஆன்மாவை பிரிச்சுட்டு வலது காலால ஆணவத்தை அழுத்துறோம். ஆன்மாவை தூக்கி ஆடுறாரு பாரு. இது வரைக்கும் கனக சபை தெரியும். அதே கால தலைக்கு வரைக்கும் தூக்குனாருன்னா அருள்ல வச்சுட்டாருன்னு அர்த்தம். இதுதான் இந்த காளிக்காக ஆடினாருன்னு கதை சொல்றாங்கல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூக்குத்தி மோதிரம் எடுக்கிறதுலாம் கதை சொல்றாங்கல்ல. அது என்னன்னா, கீழே கிடக்கிற ஆன்மாவை தூக்கி அருள் என்கிற கங்கையில வைக்கிறது தான். அந்த தூக்கிய இந்த நேரா பாதம் தலைக்கு மேல போகும். அதுவும் சிதம்பரத்துல அந்த தெற்கு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல அந்த நடனம் இருக்கும். அதாவது அங்க சொல்லியிருப்பான், அந்த 2 நடனமும் அங்கேயே காலை வீசி ஆடுறது தலைக்கு வரைக்கும் தூக்குறது ரெண்டும் அங்கேயே வந்துடும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க உடம்பு தானே சார் பேசிட்டு வந்தீங்க, டக்குன்னு உயிருக்கு எடுத்துன்னு வரீங்களே அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன்னா ஒரு விஷயம் சொன்னா அதுக்குள்ள முறையா வரணும். திடீர்னு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடாது. இந்த ஆன்மா உடம்பை பயன்படுத்தி பெறுகிற ஞானம் தானே பிறப்பு. அந்த பிறப்புக்கு தான் ஆன்மாவை உடம்ப கொடுத்து அதை அறிவை பெற வச்சு தாமிர சபையில செஞ்சு அது பக்குவம் பெறுவதற்கு ஞான நூல்கள் மூலமாக மதுரை கொடுத்து அதுக்கு பிறகு அது சுத்தமா பக்குவம் அடைஞ்ச பிறகு அது என்ன ஆகுது, உடம்பு தங்கமாகிறது. அந்த உடம்பு தங்கமானப்ப ஆன்மாங்கிறது தனியா தெரியாது. ஏன்னா ஆன்மாவுக்கு ஆணவ மயக்கம் என்பது இல்லை. அப்பதான் அதோட அந்த விஸ்வரூபத்துக்குள்ள தலை வரை அது பெருமானை அதுல இருந்து அனுபவிக்கிறதுங்கிறது தான் எது, அது ரத்தின சபை. இந்த பொன் சபைக்கும் ரத்தின சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சின்ன அங்க 2த்தையும் சேர்க்கிறாங்க. திருவாலங்காடு ரத்தின சபை அது வேற. ரத்தினம் இப்போ இதுவரைக்கும் நாம பேசுனது மெட்டல்,
தாமிரம், அப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் தங்கம். இப்ப பேசுறது ரத்தனம் வந்து மெட்டல் கிடையாது, அது கார்பன் மாறுறது. கார்பன் வைரமாவும் ரத்தினமாவும், கார்பன் வைரமா கரி ரத்தனமா கரியா இருக்கிற கார்பன் வைரமா மாறுது. அது விஷம் வந்து ரத்தினமா மாறுதுன்னு நாம படிக்கிறோம். விஷம் தானே அதை நாம சொல்றோம். அந்த மாணிக்கமா வருது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதானே ரத்தினத்துல உயர்ந்த ரத்தினம். இப்ப மாணிக்கமா வருது அப்படின்னா ஆணவத்துல இருந்த ஆன்மா செஞ்சோதியா மாறும். ஆணவங்கிறது விஷம், அதுல இருந்த ஆன்மா செம்பொருள் என்கிற கடவுளால அது சிவப்பு நிறம் உடையதாக மாறும். இதான் ரத்தின சபை. அங்க என்ன தெரியாதுன்னா, கடவுளும் ஆன்மாவும் பிரிக்க முடியாத ஒரு பெரிய அனுபவத்தில் இருக்கும். இதுதான் திருமூலர் பளிங்கில் பவளம் பதித்தான் பதி. ஆன்மாவை சுத்தமான கண்ணாடி ஆக்கி அதுல பவளக்கல்ல பதிச்சா அந்த கண்ணாடி முழுக்க பவளம் ஒளி வீசுவது போல ஆன்மாவை இந்த ரத்தின சபையாக கடவுள் மாற்றுகிறான். அதுக்கான உடம்பு எது? தங்கமாக இருக்கிற அந்த பொற்சபை. அதனாலதான் வள்ளல் பெருமான் பொற்சபை ஒன்று வச்சாரு, திருச்சபை வச்சார், நடுவுல சத்திய ஞான சபை வச்சார். பொற்சபைங்கிறது உடம்பு வரைக்கும், சிற்சபை அப்படிங்கிறது ஆன்மா வரைக்கும், நடுவுல சத்திய ஞான சபைங்கிறது பெருமான் அற்புதம். இந்த மூணு சேர்ந்ததுதான் எது? நீங்க ஜோதி தரிசனம். தனியா நடுவுல பார்க்கறது மட்டும், இது எல்லாம் மூணுக்கும் உங்களுக்கு ஞாபகம் வந்தா வந்து அது ஜோதி தரிசனம் வச்சுங்களேன். இதுல இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தோம்ல, ஆக்கம் ஒளி தரும் ஆக்கை. இந்த ஒளி தரும் ஆக்கைங்கிறது சிதம்பரம் வரைக்கும் வருது. ஆக்கம் அப்படிங்கிறது முதல்ல நான் சொன்னேன், இந்த சமூகத்துல நாம எந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சியை நாம நிலைநிறுத்துறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் சொன்னேன். அப்பதான் இன்னொரு விஷயமா சொன்னேன், இவ்வளவு நாளா சாத்திரமும் திருமுறையும் கேட்ட ஒருத்தர் போய் திருவண்ணாமலையில இறந்தால் முக்திங்கிறத எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருப்பாரு, அப்பதான் இது நம்ம கூட சேராத சேர்க்கையெல்லாம் வரும்னு சொன்ன இல்ல. இதுதான் ஆக்கத்துக்கு பேரு. இப்ப அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்க சொல்றீங்களே இவ்வளவு விஷயம், இதெல்லாம் வந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம், இது வந்து நீங்க இப்படிலாம் புரிய வைக்கிறீங்க, எல்லாம் சரி, இந்த வளர்ச்சிங்கிறது எங்களுக்கு எப்படி ஏத்துக்கிற மாதிரி வரும்? இது முதல்ல சொன்ன விளக்கம் தான். ஆனா அவருக்கு அந்த அவர் கேள்விக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பதிலா வரணும். அப்பதான் அவங்களுக்கு அமைதி அடைவாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு நான் சொல்லி புரியறது நீங்க புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம். கடவுள் எந்த மாதிரி ஒரு முறை கையில் எடுக்கிறான் அப்படின்னா, இவன் இந்த காலத்தில் இந்த விஷயமாக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல அந்த சேர்க்கையை தெளிவாக அமைக்கிறான். அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். ஆனா இதை விரிவா நீங்க பேசினா அது விரிவா பேசினாதான் புரியும். ஆனா அது புரிய வைக்கிற விஷயம் இல்லை. அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, போன வாரம் கூட அதை சொன்னேன், வினையை கடவுள் வந்து லைவா பண்றார் அப்படின்றது அதுக்கு தான் அடிக்கடி சொன்னேன். இந்த பிறப்புல இதான், இந்த பிறப்புல ஆக்கம் பெறது அப்படின்னா இதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அதாவது ஊழ்வினை ஊக்கம் உணையான் உழை. ஊக்கம் இருக்கிறவங்க கிட்டதான் ஆக்கம்ங்கிறது அப்படியே வரும். இந்த ஊழ்ங்கிறது ஜெயிக்காத போகும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்ற இடம் எல்லாம். இந்த ஊக்கம் ஆக்கம் ரெண்டுத்துக்கும் திருவள்ளுவர் தான் இந்த முதல் அடி எடுத்து கொடுக்குறாரு. அதுதான் வள்ளல் பெருமான் முதல்ல ஊக்கம் வைக்கிறார், கடைசியா ஆக்கம் வைக்கிறார். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் உணர்ச்சி ஒளி தரும் ஆக்கைங்கிறதெல்லாம். இது வள்ளுவர் ஊழலை வச்சு தான் சிந்திக்கிறார். இதெல்லாம் அப்படிதான் நீங்க புரிஞ்சிக்க முடியும். பிறப்புங்கிறதே அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு சபையை வச்சு பேசுறதுலாம் இனிமையா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம விஷயமா வரும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் தெரியல. இப்ப எல்லாம் அதுக்காக குற்றாலம் போய் சாமி கும்பிட்டா எனக்கு எல்லாம் கிடைச்சிருமா, அல்லது மதுரை போய் சாமி கும்பிட்டா எல்லாம் கிடைச்சிருமானா, மதுரைக்கு போய் சாமி கும்பிட்டு நான் வேணாம் இல்ல. ஆனா சாமி கும்பிட்றதுனால நேரா கொடுக்குற விஷயம் இல்லை.
பாராயணம் பண்ணாலும் சரி, சாமி கும்பிட்டாலும் சரி, நீ 1000 நூலை படிச்சிருந்தாலும் சரி, அது நேராக கொடுக்குற விஷயம் இல்லை. அதுதான் நான் இந்த 2 பேர் விஷயத்தையும் சொன்னது. நம்ம பேராசிரியர்னு சொன்னது, அந்த இவர் போய் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால திருவண்ணாமலை, இவங்கெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடைசி நேரத்தில் அவர் ஒருத்தன் கைட் பண்ணுவான். அந்த நேரத்தில் யார் கூட இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க போற இடம்லாம் இருக்கும், உங்களை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு இன்னொரு ஆள் கூட இருப்பான். அப்பதான் என்ன சொல்லுவான், அவன் கெட்ட நேரம் சார், இந்நேரம் கூட இருந்தான், அதனால அவன் போயிட்டான் அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். அப்பதான் கொஞ்சம் இந்த 2மே கடவுள் வைக்கிறான், 3வது ஆளையும் காட்டுறான்ல. நீ உன் வினைக்கேற்ற மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்துருக்கிற, 3வது ஒரு ஆளும் தெரியும், அவரு தப்பு கேட்கிற, நீ என்ன பண்ணணும், ரொம்ப பிரச்சனையா, அவரை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படின்னு தோணுதுல்ல. அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன், ஒன்றும் தேவைப்பா, தற்கொலை வரைக்கும் போயிட்ட, எல்லாம் சரிதான் முடிவு. ஆனா போனது தப்பு இல்லை, அதை நான் ஏத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒண்ணு செய், திருவண்ணாமலையில போய் ஒரு வாரமா எங்கேயாவது உட்காந்துக்கோ, யார்கிட்டையும் காசும் வாங்காத, சாப்பிடாத, பெருமான நீ டார்ச்சர் பண்ண, அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல, வினையில நீ அவனை டார்ச்சர் பண்ணி உட்காந்துக்க. உனக்கு அப்படிதான் போனோம்னா அது பெருமானுக்கு நிறைவா இருக்கட்டும், அது அவன் என்ன பண்றான் நீ ஒரு முடிவாக தெரிஞ்சுக்கலாம்ல இந்த பிறப்புல அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த பிறப்புக்குள்ள நாம சந்திக்கிற விஷயமா கொஞ்சமாவது புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதுக்கான வாய்ப்பை நாம கொடுக்கல, நாம படிச்ச மாதிரியே ஒருத்தவங்களுக்கு கைட் பண்றோம் அப்படின்னா நாம விளங்கிக்கலன்னு அர்த்தம். நாம விளங்கிக்கிட்டாதான், இதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையான் வாய்ச்சொல். ஒருத்தன் வழுக்கி விழுற காலத்துல ஐயோ இது வேணாம், அவர் இப்படி சொல்லிடுறாருல அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வந்து அதுல இருந்து வெளியே வந்தான் அப்படின்னா, இந்த வெளியே வர்றதுக்கு காரணமா ஒரு மூளையில அவன் சொல்லி உதிச்சுட்டுப்பாரு, அதை சொன்னவன் ஒழுக்கமுடையவன் அர்த்தம்ன்றார் திருவள்ளுவர். ஒழுக்கமுடையவனை இப்படி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒழுக்கமாகறான், ஒழுக்கம் வெள்ளையா சட்டை போட்டிருந்தா ஒழுக்கமுடையவெல்லாம் இல்ல. அதனாலதான் புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இருந்த உலகரைன்றார் அவர் தெளிவா அடிக்கிறார். யார் ஒருத்தனுக்கு பிரச்சனை வர்ற காலத்துல யாருடைய சொல்லாவது அவனை வாழ வைக்குமானால் அவன் ஒழுக்கமுடையவர். இதுதான் விஷயம், இதுதான் டீலிங். அப்ப அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த மாதிரி நாம அது அந்த இடத்துக்கு வரணும். அதான் கடவுள் பண்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் அந்த வாய்ப்புல நாம நிக்கிறோம். அப்பதான் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறது எப்ப தெளிவா சொல்றோம்னா, சும்மா படிக்கிறதுனால சொல்றது இல்ல, அது என் அனுபவத்துல அதுக்கான சாட்சி கிடைக்கணும். அப்ப எனக்கு அது சாட்சியா மாறணும்னா நான் எவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அதுக்குள்ள எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் தகுதி படைக்கணும். அப்பதான் இதை நான் சொன்னேன். இது நான் தெளிவா அனுபவிச்சது. ஒரு ஆள் எங்கேயோ கடை வச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு குரு இருக்கிறார், அவன் அதை வழிபடுறான், அவ்வளவுதான். அது வைகுண்டர் ஐயாவோ இல்ல யாரோ ஒருத்தர். அவன் நல்லவனா இருக்கிறதுனால அவன் கடையை வளர்க்கணும். இப்ப வைகுண்டர் ஐயா என்ன பண்ணுவார், கதவை மூடிட்டு அவன் கற்பூரம் காட்டும்போது ஒரு 10,000 ரூபாய் இறக்கியா கொடுப்பாரு, கதவை மூடும்போது 10,000 ரூபாய் இறக்கி கொடுப்பாரா, நோட் அடிச்சு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரு. அப்ப எப்படி பண்ணுவார், எப்படி சார் கடவுள் அருளை கொடுப்பார்? நீங்க இப்ப அருள் கொடுப்பாருன்னு சொல்றதுலாம் படிக்கிறதுலாம் நல்லாதான் இருக்குது. கடவுள் அருளை அனுபவிக்கிறவன் இப்படிதாங்க நாங்க அனுபவிக்கிறோம்னு சொல்லணும். ஏன்னா இவன் வினையிலேயும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கோம், அவனை ஈடாட்டவும் செய்யணும். இதனாலதான் இந்த மாதிரி நம்ம சைவம், நாம தமிழ்நாட்டில் அருளாளர்கள் சொன்னதை விளக்க முடியாம தான் கொள்கைன்னு தெரியாம போச்சு. நான் ஒரு ஆள் கொள்கை தெளிவா அனுபவிச்சு சொல்றேன் அப்படின்னா, இது தப்பு இது சரி நீங்க நடக்கிற அளவுக்கு நான் சொல்லணும். இது தப்பு இது சரி என்ன சார், உங்களை விட பெரியவங்க தான் எல்லாரும். யாரை விட? இங்க இருக்கிறவங்களை விட சங்கராச்சாரியாரும் பெரியவர் தான், சத்யானந்தாவும் பெரியவர் தான், அப்புறம் இன்னும் இருக்கிற ஆனந்தாவும் பெரியவங்க தான். ஆனா வள்ளலார நோக்க பெரியவங்க கிடையாது.
அதை எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு ஊட்டுறா நீங்க முட்டாள்தனமா சொல்றது வேற. இப்ப மாமன் சாமி இடத்துல எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பேர் முட்டாள் சுத்திட்டு இருப்பாங்க. அவரை தவிர யாரையும் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. இந்த பக்கம் வள்ளலார்கிட்ட வந்தீங்கன்னா இவரை தவிர யாரையும் போகக்கூடாது. முட்டாள்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது விஷயம் இல்லை. அது இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்றது நீங்க இப்படி பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளவுதான் விஷயம். நீங்க சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்ப நான் இது தப்புங்க, எனக்கு நப்பாசிக்காக நடுவுல ஓரமா ஒரு படத்தை வச்சுக்கலாமா? என்ன சொல்லுவீங்க? இல்ல சார், அவர் ஏதோ பெரிய சொல்லிட்டு இருக்கான், அது யாரு வேணாம். அப்ப கொள்கை தெரியாதவனுக்கு தான் இது சரி இது சரியில்லைன்னு சொல்ல தெரியாது. அதை சொல்ல தெரியாதவங்களா இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தனுக்கு சிஷியன் ஆகும், இது குரு ஆக முடியாது. இதை அறிவித்தவர் குருஞான சம்பந்தர். ஜோதி திறமறிய ஆசானம் ஞாபகம் வருதா? கற்பில்லா பெண்டிரும் நீதி திறமறியா மன்னன்லாம் சொல்றாருல்ல, அதுல என்ன கடைசியா சொல்லுவாரு? விழல் எனவே நீத்து. அவன்லாம் உதவாதவன் முதல்ல வெளியே வாடாங்கிறார். உங்களால முடியுமா? ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார். அதாவது நல்ல குரு கிட்ட ஒருத்தன் இருக்கிறான்னா, நல்ல பாம்பு பார்த்த உடனே தவளையை முழுங்கிடும். அந்த மாதிரி நல்ல குரு அவனை எடுத்துக்குவாரு. அதாவது அது பார்த்த உடனே விஷம் ஏறி செத்துக்கும், முழுங்கிடும். ஆனா தண்ணி பாம்பு வாயில வச்சுட்டு முழுங்க முடியாம தவளையும் கத்தும் பாம்பும் கத்தும். அந்த மாதிரி மட்டமான குருன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அந்த உதாரணத்துல இருக்கிற பிரச்சனை வேற. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆள் அடையாளம் காட்டுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், குரு என்பதாக இந்த நடமாடுகிற உலகத்தில் இருக்கிற அல்லது குருவாக நடமாடி கொண்டிருக்கிற இன்னைக்கு என் அனுபவத்துல 2 விஷயமா சொல்லணும். ஒண்ணு, நான் பழகி கொண்டிருக்கிற இடத்தில் என்னுடைய நெளிவு சுழிவை, என்னுடைய குறையை சொல்லுகிற என்னுடைய உறவு, அப்பா அம்மாவில இருந்து மனைவியிலிருந்து பிள்ளை வரைக்கும். இது முதல். இந்த அளவுக்கு என்னோட பழகிற வாத்தியார் யாராவது இருந்தா அவன் சொல்லுவான், இதுதான் முறை. அதுக்கப்புறம் வித்வான்களா இருக்கிறாங்கல்ல, இந்த நூல்களை படித்தார், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வர்ற ஆளுங்களுக்கு இந்த கடவுள் அனுபவத்துக்கு உள்ள அவனை பேதம் காட்டாம கொண்டு போகணும். இப்ப பேதம் காட்டாம கொண்டு போறான்னா, நீங்க எதை பேதம் காட்டலாம் எதை பேதம் காட்டக்கூடாதுன்னு வலிமை தெரியணும். அதாவது கொள்கை தெரியணும். எப்படி எதை பேதம் காட்டலாம் எதை பேதம் காட்டக்கூடாது. பேதம்னா வேறுபாடு. வள்ளலார்னு வர்றப்ப சைவம் தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா சைவங்கிற பேர்ல இருக்கிற திருஞான சம்பந்தருக்கு வள்ளலாருக்கு என்ன சம்பந்தம் சொல்ல வரும்போது இடிக்கும். இடிக்குது இல்ல, எல்லாருக்கும் இடிக்குது இல்ல. மாணிக்க வாசகர் சைவரா அருட்பெருஞ்சோதி சன்மார்க்கியான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சன்மார்க்கி. அப்ப திருஞான சம்பந்தர் அது மட்டும் கொஞ்சம் புரியல சார், அது எங்க ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் சரியா புரிய வைக்கல, அதான பிரச்சனை. இதான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்லுவேன், கடவுள் இப்ப இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு மேல கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவமா இருக்கிறாரான்னு தெரியாது. ஆனா திருஞான சம்பந்தர் அனுபவிச்சார். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் கடவுள் இருக்கிறார். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கொடுத்தா நான் சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுதான் சத்தியம்னு பேரு. இந்த இடத்துக்கு வரும்போது முடிவெடுக்கிறதுக்கு ஒரு டூல் கொடுக்குறேன் பாருங்க, ஒரு மெத்தட் கொடுக்குறேன் பாருங்க. கடவுளை அனுபவித்தேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற முடிவு கொஞ்சம் பேர் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப நாம கூட என்ன சொல்றோம், சாப்பாடு சார் நீங்க கேரட்லாம் சாப்பிடாதீங்க, புடலங்காய் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்புறம் சுண்டைக்காய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாப்பிடுங்க, வள்ளலார் மாதிரி இதெல்லாம் சொல்றேன்னு வச்சுங்களேன். இது எல்லாருக்கும் பொது. சார் நீங்க என்ன பண்ணணும், தினம் கொஞ்சம் இஞ்சி எடுத்துங்க, தினம் கொஞ்சம் சித்திரத்தை எடுத்துங்க, இந்த மாதிரி மருந்து பொருள் சொல்றேன்னு வச்சுங்களேன். அது யாருக்கு? எல்லாரும் கிடையாது. அந்த நோய் இருக்கிறவனுக்கு நான் அதை சொல்லணும். உணவுங்கிறது பொதுவானது இல்ல. அதே மாதிரி கடவுள் என்பவர் மருந்தா பொதுவானவர்? பொதுவானவர்.
அப்ப கடவுளை அனுபவித்தேன்னு திருஞான சம்பந்தரும் சொல்றாரு, வள்ளலாரும் சொல்றாரு, ரெண்டு பேரும் சொல்றாங்க. இப்ப இன்னொருத்தவங்க யாராவது சொன்னாங்களா இல்லையான்னு என்ன கேட்காதீங்க, நானே சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிற யாரையாவது வச்சீங்களா? இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு ஆனந்தா வந்து கடவுளை காட்டுறன்னு ஆடுறாருன்னு வச்சீங்களா? இப்ப இவங்கெல்லாம் கடவுளை காட்டுறாங்கன்னு நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? சாமி, எங்க அருளாளர்கள்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம், நீங்க ஆடுற மாதிரி நீங்களாம் சுகமா இருக்கிற மாதிரி யாரும் இல்லை. எங்க அருளாளர் எல்லாம் ரோட்ல தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க கடவுளை காட்டுற மாதிரி தெரியல, ஏசியும் படமும் காட்டுற மாதிரி தான் இருக்குங்க அப்படின்னு நீங்க முதல்ல இதை சொல்லணும். முதல்ல நீங்க காட்டுறது படம் காட்டுறது தானே தவிர கடவுளை ஏன்னா கடவுளை காட்டின எவனும் சொகுசுல இல்லைங்க, ரோடா திரிஞ்சிருக்கிறான், பணம் காசு அவன் சேர்த்து வச்சிடலாங்க. இதாங்க முதல் இலக்கணம் கடவுளுக்கு. கடவுளை அனுபவிச்சேன்னு சொல்ற எவனும் எந்த பொருளையும் சேமித்து வைக்க மாட்டான். இது முதல் இலக்கணம். யாராவது இப்படி சொன்னா நீங்க இது ஞாபகம் வருதா நமக்கு? இல்லைங்க, அவரும் கொஞ்சம் காட்டுவார் போலகுது, அவரும் கொஞ்சம் ஊட்டுவார் போலகுதுன்னு பின்னாடி போறோம். இல்லை ஏதாவது ஒரு தங்கம் தகுடு மாயம் மந்திரம் அது இதுன்னு அவங்க பின்னாடி நம்ம இது முதல் விஷயம் சார். அடுத்தது என்ன கேட்பேன் அப்படின்னா, கடவுளை அனுபவிச்சேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரே, அவரை பின்பற்றி நிறைய பேர் கடவுளை அனுபவிச்சேன்னு சொல்லலையே, அப்ப அவன் பொய் சொன்னானா சரி சொன்னானான்னு முதல்ல கேள்வி வரும். கடவுளை ஆராய்ச்சி பண்றது வேற. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் கடவுளை பத்தி ஆராய்ச்சி தெரியும். உங்களுக்கு என்னை விடவும் இங்க இருக்கிற கொஞ்சம் இவருக்கு நிறைய பாட்டு தெரியும், அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அனுபவம் தெரியும். இவங்களை கூட்டாங்க உட்காந்து வச்சு பேசுங்க சார், நான் போயிட்டு வரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஆனா அவங்க யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்கன்னா உழவுவாங்க. இப்போ இவர் இருக்கிற திருமுறை 1000 தெரியும். ஆனா சார் உங்களை மாதிரிலாம் என்னால, இவர் வந்து 15 வருஷமா கேட்கிறாரு, ஏன் மைக்கு ஏற்றி விடக்கூடாது? இதுக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்தார், பாலிடெக்னிக் ராஜாரு. ஆனா அவர் நடுவில் மைக்கு ஆசைப்பட்டு 2 நாள் பேசினாரு, போனார், ஞாபகம் இல்லை. இவரும் பிரின்சிபால் தான், அவரும் பிரின்சிபால் தான். ஆனா இவருக்கு அடக்கம் இருக்குது, அவருக்கு அடக்கம் இல்லை. இதான விஷயம். அப்ப கொஞ்சம் திருமுறைக்குள்ள ஈடுபாடு இருந்ததுனால இவருக்கு அடக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க கடவுள். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற நுட்பம். அதுக்கு மேல இவர் திருமுறை ஈடுபாடு இல்லாத பட்சம் இவருக்கு ஆணவம் வந்திருக்கும். இதேதான் பாமன் சாமியை பற்றாலும் வள்ளலார பற்றாலும். அதுக்குள்ள நான் படிக்கிறது வேற. அதுக்குள்ள எனக்கு கொஞ்சமாவது ஈடுபாடு, கொஞ்சமாவது பசை வந்துருச்சுன்னா இந்த குறைஞ்சபட்சம் அதுக்கான தகுதியை நமக்கு அடையாளம் காட்டுவாங்க. அதுதான் அது இருக்கிற முறைமை. இப்ப நான் இதை எதுக்கு தெரியுமா சொன்னேன்? இந்த வேதம், உபநிடதம், அப்புறம் சங்கரர் கொள்கை, இவங்க கொள்கை எல்லாம் ராமானுஜர் கொள்கை எல்லாம் வந்தது இல்லை. இப்ப நீங்க வந்து இங்க எல்லாரையும் படத்தையும் மாற்றலாம் சார்னு ஒருத்தர் வந்து சொன்னாருன்னா, நான் வந்து அதை எல்லாரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணுமா இல்ல கொள்கை பேசணுமா? இந்த ரெண்டு தான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நான் என்ன சொல்லுவேன், வேதம் உயர்ந்ததுன்னு திருஞான சம்பந்தர் சொல்றார். நானும் அதை உபநிடதம்லாம் படிச்சு பதிப்பிச்சிருக்கிறேன். கடவுளை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்றாங்கப்பா. ஆனா கடவுளை பத்தி முடிவு எடுக்கிறது வந்து திருஞான சம்பந்தர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்ன அந்த மொழியிலையும் அவர் சொன்ன முறையிலையும் நிறைய பேரை கடவுள் அனுப்புறான்பா. வேற யார் சொன்ன முறையிலையும் கடவுள் அனுப்பிலாம் ஒன்றும் பண்ணலப்பா. அப்ப கடவுளால ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு இருந்தா தானே அதை ஃபாலோயர்ஸ் வருவான். வள்ளலாருக்கு ஃபாலோயர்ஸ் உண்டா இல்லையான்னு கேட்டா அவர் திருஞான சம்பந்தர் மரபுல வர்ற கடைசியால், அவ்வளவுதான். அவர் தனியா சொல்றது இல்ல, தனித்தன்மையா சொல்றது வேற, தனியா சொல்றது வேற. நான் எப்பவுமே அதுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் வந்துடக்கூடாது. தனியா சொன்னார்னா திருஞான சம்பந்தர் பொய்ன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொல்ல யாருக்கும் வராது. நீங்களே இது மாதிரி நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடாது. நாமெல்லாம் யாரும் தேவையில்லை அதுக்கு. அப்புறம் கடவுள் 2 கடவுளா 4 கடவுளான்னு கேட்டோம். நான் அப்புறம் இந்த கடவுள் இவருக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாருன்னு கேட்பேன். அப்பதான் உங்களுக்குலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. அது சமுதாயம் என்ன நிலவரத்தில் இருக்குதோ அதுக்கு வேலை செய்யற அருளாளரை கடவுள் கொண்டு வந்திருக்கிறான். ஆனா அவரும் இவரும் ஏன் ஈடுதாட்சின்னு நீங்க பேசி அவருக்கு வேற இவருக்கு வேறன்னு சொன்னா விஷயம் வேற. அந்த குரூப்புக்குள்ள யாரை சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது தான் பிரச்சனை. எந்த குரூப்புக்குள்ள? திருஞான சம்பந்தர் மரபுக்குள்ள வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் நிறுத்தலாம். ஆனா யாரை சேர்க்க கூடாதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க கொள்கையாளர்கள் பேர். இந்த 2 விஷயம் பண்ணணும். ஜோதி திறமறிய ஆசான்னு குருஞான சம்பந்தர் சொன்னது ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதம் இல்லாமல் கொள்கைக்குள்ள தெளிவுபடுத்துகிற ஆசிரியன் இல்லைன்னா ஓடுறா தலைதெறிக்குங்கிறார்.
இப்ப நான் வேதம் திருஞான சம்பந்தருக்குள்ளேயும் வள்ளலாருக்குள்ளேயும் உங்களுக்கு நீங்க படிச்சுக்கலாம் விட்டுருங்க. இப்ப நான் தனியா பேசுறேன், உங்களுக்கு நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, என்கிட்ட பேசுறீங்க, பேசும்போது என்ன சொல்லுவேன், இதை நான் சொல்லல, எதுக்கு இந்த பீடிக்கை போறேன்னு தெரிஞ்சா, வள்ளலார் இருந்த காலத்துல அருட்பா மருட்பான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் ஆறுமுக நாவலரை சார்ந்தவர்கள். ஆனா அது அந்த விஷயம் அந்த மறைஞ்சு போகுது. வள்ளல் பெருமானுடைய மரணமில்லா பெருவாழ்வு சித்தி வளாகத்துக்கு பிறகு இவர் பிரச்சனை ஆனதுனால சோமசுந்தர நாயகர் சைவத்தையே தெளிவுபடுத்துறார். வள்ளலாரை எதிர்க்கல அவரு. சோமசுந்தர நாயகர் சிஷிய மறைமலையடிகள் என்ன பண்றாருன்னா, சைவ சித்தாந்த பெருமண்டத்திலையும் வேலை செய்ய முடியல, சோமசுந்தர நாயகரையும் தூக்கி பிடிக்க முடியல, கதிரவேல் பிள்ளையால வள்ளலார் அருட்பா மருட்பா வருது, அந்த கோஷ்டிக்கு தலைமை தாங்கிறார் 2ஆம் கட்ட போராட்டத்துக்கு. அதுல தமிழ் அப்புறம் திராவிட இயக்க சார்புல இவரு பட்டம் கட்டிக்கிறார். அவர் எழுதுறாரு, வள்ளல் பெருமான் என்பவர் மறைந்த 38 வருஷத்துக்கு பிறகு நான் போனேன், எங்க சித்தி வளாகம் போயிட்டு அங்கெல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டேன். அவங்கெல்லாம் சொல்றாங்க, அவர் மறையில அந்த எலும்பெல்லாம் எடுத்து வச்சு நாங்க சத்திய ஞான சபைக்கு பின்னாடி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு இவர் எழுதுறாரு டைரியில. படிச்சுக்கிறீங்களா? உங்களுக்கே தெரியாது, ஏன் சார் சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த புத்தகம் இப்போ அவங்க பேரன் பதிப்பிச்சு வருது மறைமொழியில், அவருடைய வாழ்க்கை வரல. இப்ப நான் என்ன கேட்பேன் போல, கடவுள் சைவம்ங்கிற பேர்ல பேசினாலும் சரி, வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்குங்கிற பேர்ல பேசினாலும் சரி, எனக்கு அனுபவம் இல்லாத வரைக்கும் இன்னொரு அனுபவத்தை நான் முடிவு கட்டுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்ல வர்றதான். என் விவரம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு போ, இதுதான் இப்படிதான் அடுத்தவங்க விஷயத்துல எழுதுறதுக்கு உனக்கு என்ன, இந்த விஷயம்லாம் ஆக்கத்துக்குள்ள வரும். இந்த ஆக்கம்ங்கிறது சும்மா இல்ல. நாத்திகனா இருக்கிறவனுக்கு கடவுளை காட்டுறது நம்ம வேலை இல்லை, பாகம் பண்ணி கடவுளை காட்டுறது நம்ம வேலை இல்லை. நமக்குள்ளேயே கடவுள்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறான்ல, இதுதான் இப்ப பிரச்சனையே. இப்ப இப்படி கூட வச்சுங்களேன், தமிழ்நாடு நல்ல கடவுள் பூமியா இல்லையா? கடவுள் பூமி தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. சிதம்பரத்தை வச்சு இது கடவுள் பூமி தான். ஏன்னா சிதம்பரத்தை வச்சுதான் வள்ளல் பெருமான்ல இருந்து திருஞான சம்பந்தர்ல இருந்து எல்லாரும், பாம்பன் சாமியில இருந்து எல்லாரும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. எப்படி உடம்பு மாற்றம் மட்டும் இல்ல, ஆன்மாவுடைய மாணிக்க சபைங்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த பெருவெளி அனுபவமும் நடராஜருக்கு பின்னாடி இருக்கிற விஷயமா தான் வருது. அந்த பெருவெளி அனுபவம் தான் சிதம்பர ரகசியம்னு நம்ம பேசுறோம். அப்போ 3 அதுல அடங்குது. எது அடங்குது? உடம்பு மாற்றமும் உயிர் அனுபவமும் ஒளி தரும் அந்த 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 உயிரினுடைய செஞ்சோதி அனுபவமும் அப்புறம் பெருவெளி கலப்புமாகிய சிதம்பர ரகசியம். இந்த 3த்துக்கும் அடையாளம் சிதம்பரம் தான். அதனாலதான் பொன்னால் கூரை வேதல்னா மொத்தமும் உங்களுக்கு அந்த ஒளி தரும் ஆக்கையா மாறுறதுதான். அதுல இந்த 3 கருத்துக்கும் அங்க விளக்கம் இருக்குது. இது இல்லாம ஆக்கங்கிறது தான் இந்த பேச்சு. ஆக்கம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதான் வளாகம். அதுதான் இந்த நாம வாழற பூமி உலகம் சார்ந்த அனுபவம். இப்ப நான் தெளிவா கேட்டேன்ல, இதெல்லாம் இப்ப எதுக்கு இதெல்லாம் எப்படி கேட்கிறேன்னா, ஏதோ அருட்பெருஞ்சோதியாளர்களுக்கு விளக்க உரை இல்லை நம்ம வேலை. அதை பத்தி பேசுறவங்க, இதை பத்தி கேட்கிறவங்க, இதுக்கு நடுவுல இருக்கிற இது அனுபவமாகிற விஷயம். இந்த மாதிரி தான் அதை நான் புரிய வைக்கிறேன். தவிர இதுக்கான உரையை பத்தி உரைன்னா என்ன, அது ரொம்ப ஆழமா நீங்க தலையாட்டுற மாதிரி என்னுடைய வித்துவத்தன்மையை காட்டுற மாதிரி பேசணுங்கிறது என் வேலை இல்லை. அப்படி பேசினா உங்களுக்கு புரியாத தமிழ்ல பேசுவோம். நான் ரொம்ப கிளாசிக்கல் தமிழ்ல நமக்கு பேச தெரியும். அதாவது ஒரே பேராவை ஒரு வாக்கியமா சொல்ல தெரியும் எனக்கு. அது இப்ப பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா இதுக்குள்ள நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத யாராவது ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட இதை சேர்த்து கொண்டு வரேன். இப்ப இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஐயாலாம், இவ்வளவு நாள் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம கேட்கறதோட நமக்கு இது ஏன் வரல, ஏன் வருது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம இறங்கினாதான். அப்ப இதுக்கு கூடுதலா நம்ம ஆரம்பத்துல சொன்ன 2 விஷயமா மனிதன் இருப்பான். பாதி நல்லதா இருக்கும், அவன் நல்லா செய்வான். இன்னொரு பாதியில அவனுக்கு இது செஞ்சா அவன் இன்னும் நல்லா இருப்பான்ற மாதிரி ஒண்ணு வருது இல்ல. அப்ப இந்த 2ஐயும் சேர வைக்கிறது அவனா இல்லாது, இவன் படிக்கிறத தாண்டி செஞ்சாதான் அது புரியும். இதுதான் அதுல இருக்கிற விஷயம்.
1000 பாராயணம் பண்ணாலும் பாராயணத்தோட பலன் என்ன தெரியுமா? உங்களை செய்ய வைக்கும். இந்த பிறப்புல எனக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், பாராயணம் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அடுத்த பிறப்புல நீ கேட்டதுக்கும் பலன் இருக்கும், பாராயணத்தோட நூலுக்கு ஒரு பலன் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து கடவுள் கொடுப்பான். ஏன்னா நீ படிச்ச பாட்டுக்கு ஒரு சத்தியம் இருக்கும், நீ கேட்ட நினைப்புக்கு ஒரு சத்தியம் இருக்கும். கேட்ட நினைப்பையும் கொடுப்பான், பாராயணத்துக்கு உள்ளதையும் கொடுப்பான். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கும் போது அந்த பிறப்புல நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதோட டெவலப்மெண்ட் அது வரைக்கும் வரும். அது இந்த பிறப்புலயே வர்றதுக்கு தான் இந்த சொற்பொழிவு, இந்த மாதிரி விஷயம்லாம். வேற ஒண்ணும் இல்லை. இந்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் இதெல்லாம் இந்த பிறப்புலயே கொஞ்சமாவது நாம இதுக்குள்ள வெளியே வர முடியுமா? அதுக்கு நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒத்துழைக்கணும். கடவுளுக்கு என்ன ஒத்துழைக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பண்டல் ஒன்று இருக்கும், நூல் சுத்தி வச்சிருப்போம். இப்படி இதை தாண்டி இதை நான், அதாவது இந்த குதிரைக்கு போடுறாங்கல்ல சேனம், அந்த மாதிரி நம்ம பிறப்புல ஒரு சேனம் இருக்கும். அந்த சேனத்தை நீங்க மாத்தினாதான் அதுக்கான வாய்ப்பு. அதுதான் கடவுள் லைவா கொடுக்குறான்னு நான் சொன்னது. லைவா கொடுக்குறான்னா இப்ப அவருக்கு என்கிட்ட ஒரு நாள் பேசுற மாதிரி இருந்தா இது மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நாமளும் இருப்போம், ஆனா நம்மளை பயன்படுத்த மாட்டான். இதுதான் விதின்னு நம்ம சொல்லிடுறது. இதைதான் அந்த கடைக்காரன் சொன்ன இல்ல, அவன் யாரையோ சாமி கும்பிட்டான். அவன் சாமி கும்பிட்டவன் அவன் விளங்கணும்னா என்ன பண்ணுவார் கடவுள்னா, அவன் கடைக்கு ஒரு நல்லவனை சாப்பிட அனுப்புவார். இப்படி வச்சுங்களேன். நான் ஒரு சூட்சமம் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த சித்தர்கள் இந்த அன்னதானம் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. இந்த சித்தர்கள் மாதிரி இருக்கிறவங்க, அல்லது அன்னதானம் தான், அதாவது பாம்பனாரா இருந்தாலும் வள்ளலாரா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சித்தர்களா இருந்தாலும் எப்படியாவது சாப்பாடு போடுறா அப்படின்றதான் ஆணையா பிறப்பிக்கிறாங்க எல்லாருக்கும். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க மனநிலை ரீதியா மாறுறது பக்குவம் நீங்க அடையணும், கொடுக்குறோம். எப்படி அதை கொடுக்கும்போது நீ எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை வருது, அந்த அளவுக்கு நீ அடுத்தவனை குறை சொல்லாம அந்த அளவுக்கு நீ அதுக்குள்ள முழிச்சா ஒருத்தன் இறைப்பான் வேணும்னே. அதை நீ அவனை கூப்பிட்டுட்டே, நான் இப்படி இறச்சி சாப்பிட்ற, உனக்கு கோயில் அறிவில்லையா, நீ திட்டினா உன் புண்ணியம் போச்சு. அவனுக்கு புண்ணியம், அப்புறம் அவனுக்கு எப்படி வரும்? அவனுக்கும் பாவம் தான், அதை சொல்லாம இருக்க முடியாது. அதாவது இந்த நெருடல் தான் கடவுள் கற்றுக் கொடுக்கறது. முதல்ல நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவன் இறைக்கிறதும் தப்பு தான், ஆனா அவனுக்கு சோத்தை கொடுத்து நான் திட்டுறதும் தப்பு. இப்ப எப்படி நான் விளங்குறது? இதான் அதுல இருக்கிற பிரச்சனை. இந்த விளங்க வைக்கிறது தான். நீங்க ரெண்டுமே செய்வீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் மட்டும் ஒரு வேலை செய்ய மாட்டேன், இந்த திருத்த மட்டும் மாட்டேன் நான். இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்க செய்யறது தப்புன்னு நான் கூப்பிட்டு சொல்ல மாட்டேன். என்னைக்கு அவங்களுக்கு பிரியறனோ அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் அவன் திருந்தி அவங்க கூட இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் சொல்லி செஞ்ச மாதிரி ஆயிடும். நான் சொல்லி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்கிட்ட. சொல்லாம நீங்க அதுக்குள்ள புரிய வைக்க முயற்சி பண்ணி அவங்க புரிஞ்சுக்கணும்னா ஆச்சு. இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கும் அந்த இடைவெளி வந்துடும். அதுதான் கடவுள் தன்மை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்றான்னா, நமக்கு அவனுக்கு உள்ள இடைவெளி எங்க உழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் விழும். உங்களுக்கு கத்துக் கொடுக்குற விஷயத்துல இந்த நடுவுல இத நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க, இதுக்குள்ள நாம இதையும் செய்யணும். இப்ப இப்படி வச்சுங்களேன், நான் இங்க கூட அடிக்கடி சொல்லுவேன், ஐயா கொஞ்சம் இந்த இதெல்லாம் ரொம்ப நாளா அழுக்கா இருக்குன்னு ஒருத்தர் பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் சரி. இப்ப நான் பூ இல்லை, இதெல்லாம் நீங்க யாராவது பூ போடுங்க, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, சுத்தமா வச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மறைமுகமாக சொல்லுவேன், நேர சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு நாம போனா அந்த இடம் நாம இருக்கிற இடம் தானே, சுத்தமாகணும்னு நினைப்பு வரலாம், நீங்க என்னத்தையா படிச்சீங்க அப்படின்னு கேட்போம் ஒரு நாளைக்கு. அப்ப என்ன அர்த்தம், இதுல ஏதோ இங்கதான் சொல்ல வராருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல. அதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் செய்யலாம். நான் என்ன பண்ணணும், நானே முன்னாடியே இதெல்லாம் பெருகிட்டு இதெல்லாம் நானே சுத்தம் பண்ணிட்டு இதை பண்ணணும். இதான முறை. நான் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு இவ்வளவு நாளா புண்ணியத்தை செய்யணும் ஆசைப்பட்டேன் பாரு, மொத்த பேருக்கும் சாபம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால நான் அதையும் பண்ணலாமா வேணாமா, இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இதெல்லாம் எனக்கும் பிரச்சனை தான். இதேதான் கடவுள் நம்மள இந்த லைவா பண்றதுன்றது இதுதான். அவன் என்ன பண்றான்னா, நீ இந்த அன்னதானம் பண்றதுல நல்லவங்களா பார்த்து கொடுக்கணும், திருட்டு சாமியாரா இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைப்பான். திருவண்ணாமலை சுற்றி அதே கட்சி சரி வந்தவங்கள போதும்பா சாப்பாடு போடியாம்பா, உன்னை சாமியார்களுக்கு நல்ல தவசிகளுக்கு போட சொன்னேன், நீ போய் பிச்சைக்காரங்களுக்கு போட்டேன்னு நம்ம ஜோசியர் கேட்பார். சாமி அங்க நான் யாரை நல்லவங்க கேட்டேன் யாரை கெட்டவங்க கேட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. இல்லப்பா உனக்கு புண்ணியம் வர்றான்றதுக்கு தான் சொன்னாங்க. அப்ப என்ன பண்ண, சரி இன்னொரு தடவை போய் ஒரு 12 பேருக்கு போடுப்பா, இன்னும் 2 தடவை சாப்பிட்டோம் ஒரு நல்லவன் கூட கிடைக்கலையா, பாதி நல்லவன் தான் கிடைச்சானா, அப்ப இன்னும் ஒரு 24 தடவை போட்டினா தான் உனக்கு ஒரு நல்லவன் கிடைப்பான். சாமி 12 நல்லவனுக்கு நான் எத்தனை தடவை போடுறது சொல்ல முடியாதுப்பா, அது 1000 தடவை வரலாம், இல்லை 4 தடவை வரலாம்,
அப்ப என்ன முறை வச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான நடவடிக்கை அல்லது வினையில் உள்ளவர்களுக்கு தான் நம்மளை செய்ய வைக்கிறாங்க அல்லது அவங்க செய்யறாங்க. அதுக்குள்ள நீ மனப்பக்குவம் அடைஞ்சிட்ட அப்படின்னா நேரா கடவுளை நினைக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சரி, இது இப்படியே இது உடனே நடந்துருமா? என்ன சொல்லுவீங்க? அது இந்த பொறுப்புல நீங்க செய்யறீங்கல்ல, இந்த 24 பேருக்கு அல்லது 2000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து கடவுளை சாப்பிட்றவங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி இந்த பொறுப்புல செய்யறோம்ல, இதுக்கு பேர் தான் லைவ். போன பிறப்புல நான் எப்படியாவது சாப்பாடு கொடுத்து நான் கடவுளை நினைக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மோட்ச அடையணுன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிருந்தா இந்த பொறுப்புல அதை செய்யறியான்னு பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? இதை செஞ்சு இதுக்கு விடுதலைன்னு இப்படி கிடையாது. இதுதான் கடவுளோட சூட்சமம். இந்த வினையை லைவ் அப் பண்றான்னா இதுதான். அது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது போன பிறப்புல கத்து கொடுத்தாம்பார், இந்த பொறுப்புல நீ கத்துக்குன்னு செய்யற மாதிரி ஆக்கலாம். கத்துக்குன்னு செய்யறதுக்கும் கத்து கொடுத்ததுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் திருஞான சம்பந்தர் கேட்கிற நுட்பம். என்ன கேட்பார்னா, மையல் அதாவது துறக்குமா சொல்லப்படாய் திருத்தியாய் அப்படின்னு கேட்பார். சுந்தரர் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாள்ன்றார். திருநாவுக்கரசர் மின்னா மூவிலை சூழும் பொறித்து வைக்கிறார். சரி சார், இவ்வளோ அருளாளர் ஞான சம்பந்தருங்கிறோம், திருநாவுக்கரசருங்கிறோம், இவங்களுக்குள்ளேயே மனக்காய்ச்சல் வருது சார். அவரு கதவை திறந்தா இவருக்கு மனக்காய்ச்சல் வருது, அவருக்கு நல்ல காசு கொடுத்தா இவருக்கு மனக்காய்ச்சல் வந்தது. இவ்வளோ ஞான சம்பந்தர்களுக்கு ஏன் சார் வரும்? திருநாவுக்கரசர் யாரு? எதுக்கும் ஆசைப்படாது. அவருக்கு ஒரு தப்பு தட்டுது. என்ன தட்டுது? நாம இவ்வளோ பாட்டு பாடி தான் சேர்ந்தோம், அவர் ஒரு பாட்டு பாடின உடனே மோடாது அப்படின்னு மனசு தாங்கல் வந்து தானே ராத்திரி வர ராத்திரியா கடவுள் அத்தூருக்கு கும்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தருக்கு அந்த காசு பிரச்சனை வருது இல்ல, ஒருத்தருக்கு நல்ல காசு ஒருத்தருக்கு கொஞ்சம் மட்டமான காசு வருது இல்ல, வாசி. அதுக்கு இன்னும் அழகாவது அந்த வாசின்னு சொன்னாதான் புரியும். ஏன்னா வாசின்னா மட்டம், அவ்வளவுதான், குறைன்னு அர்த்தம். அவன் நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அது அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் கொஞ்சம் மனத்தாங்கல் வருது இல்லை. இவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு போய் வருத்தம் வருது, நியாயமா? கேட்கலாம்ல, கேட்கணும். ஏன்னா அவங்கள உடனே அற்புத நம்மள மாதிரிதான் இந்த விஷயத்துக்குள்ள இருந்து விடுதலை. இப்ப நீங்க ஒரு விஷயம் வரும்போது நாம மட்டமா இருக்கிறது இயற்கை சார். ஆனா இந்த விஷயத்த கடவுள் அவங்களுக்கு வினையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வினை இல்லைதான். ஆனா உங்களுக்கு அதை நடத்தி காட்டுறான்ல, இதுதான் அது. திருஞான சம்பந்தருக்கு நடந்தது வினையின் காரணமா இல்ல, நடத்தி காட்டுறது. அப்ப போன பிறப்புல நீ புரிஞ்சுக்கின, ஆனா அந்த வலி இல்லாம புரிஞ்சுக்கிட்ட. இந்த பிறப்புல வலியே இல்லாத பிறப்பு தான், ஆனா வலி வருது இல்ல சுந்தரருக்கு. சுந்தரர் மாதிரி புலம்பல நீங்க பார்க்க முடியாது இல்ல. என்ன புலம்பு? ரொம்ப நண்பனா இருந்து இப்படி என்ன கண்ணை பிடிங்கப்பா, அந்த பதி படிச்சீங்கன்னா உங்க கண்ணுல தண்ணி வருதா இல்லையா? அப்ப வலி இல்லாம போலி பாடிப்பார். வலி அவருக்கு கைலாயத்துல இருந்தவருக்கு என்ன வினை இருக்குது? ஒண்ணும் கிடையாது. கைலாயத்துல போய் நீங்க வினை வருதுன்னு கணக்கெல்லாம் எழுதிங்கன்னா சைத்தானம் தப்பு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுல கடவுள் பண்ற லைவ்னஸ் நான் இதுதான் பேர் வைக்கிறேன். அப்பதான் அந்த கடவுள் அந்த கடையில இருக்கிறவனுக்கு யாரையோ ஒருத்தனை போய் அவனுக்கு தெரியாது, வர்றவர் நம்ம கடையில சாப்பிட்றவர் சித்தர்னு அவனுக்கு தெரியாது, அல்லது நம்ம கடை சாப்பாடு அவருக்கு போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நல்லவனா இருந்து செய்யற விஷயத்துல தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பானே, ஆனால் அவன் நல்லவனை போய் தேட தேவை. இந்த காம்பினேஷன் கடவுளோட வேலை. அவனுக்கு தெரியாது, யாரோ ராத்திரில வந்து வாங்கி சாப்பிட்டு போறானுங்க. ஆனா அவன் சாப்பாட சாப்பிட வச்சு அவன் கணக்குல விடுதலை கொடுத்து அவனை வளர்க்கிறவனுக்கு பேர் தான் கடவுள். அத புதுசா செய்ய வச்சு பண்றது இல்ல, அவனுக்கு தெரியாமலே லைவ்ல பண்ணிடுறான். இதுல நீங்க இதுக்குள்ள தெளிவா இந்த இடத்துல நமக்கு அவங்கள ஏமாத்தினதுனால பிரச்சனைன்னு தெரியாம உனக்கு உன்னாலே உன் உடம்புல பிரச்சனைங்கிற மாதிரி தான் புரிய வைப்பான். நோய் எனக்கு வந்திருக்கும், ஒரு பிரச்சனை எனக்கு நடக்காம இருக்கும், இது ஏன் என் புத்தியாலேயே என் பொறுப்புலயே எனக்கு வந்ததுன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா இதுக்கு நடுவுல இன்னொருத்தனுக்கு ஏதாவது நீங்க பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அந்த பண்ணதுனால இதுவா இது எனக்கே வந்துதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
இந்த இடத்துலதான் விடுதலைக்கான இடம், இதான் ஆக்கத்துக்கான இடம். ஆக்கத்தை பத்தி தான் இவ்வளவு. ஆக்கம்னா என்னன்னா இதுக்கு மேல இது இயற்கை பொருளை இற்றென கிளத்தல் செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல் தொல்காப்பியம் வரும். இது அப்படின்னா வினை, அதுல இருந்து நீ புதுசா வர்ற அப்படின்னா ஆக்கம். அந்த இடம் இந்த பிறப்புல இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அது கடவுளை அனுபவிச்சீங்கன்னா அதனாலதான் இற்றை பொழுதே ஈக தருணம் இதுவாமே சொன்னது வல்லல. இதான் இப்ப இதோ அவ்வளவுதான். அதுக்கு அந்த அத்தாட்சி ஏன் வருதுன்னா இதான் இந்த ஆக்கம் பத்தி தெளிவா வந்துனா. அப்படி இல்லைன்னா அது திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு, வள்ளலார் சொன்னாரு, பாம்பனார் அவர் முருகன்னு சொன்னாரு, அப்புறம் இவரு சிவன் சொன்னார். இந்த மாதிரி கதை பாடிட்டு இவங்களுக்குள்ள குழப்பம் விளைய வைக்கிற விஷயத்துலதான் கடவுள் பிரச்சனை நமக்கு நம்மள ஜனங்களுக்கு ஆகி கொள்கை தெரியாம நிலவரம் இல்லாம இருக்கிறான். அதுதான் எனக்கு இந்த பிறப்புல நான் நல்லா பார்க்கணும். ஒருத்தர் சாபம் கொடுப்பான், என்னை ஏமாத்திட்டு இல்லடா நீ அழிஞ்சிருவான்னுவான். இவரை கேட்டா என்ன சொல்லுவார், இல்ல சார் நான் பிறக்கும் போதே என் வினை முடிவாயிடுச்சும்பார். இப்போ ஒருத்தன் சாபம் கொடுத்தானே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன சொல்லுவீங்க? ஒருத்தனை ஏமாத்துறீங்க சார், இல்ல ஏமாத்தினாங்க உங்களை ஏமாத்தினாதான் நீங்க சாபம் கொடுக்க முடியும். நீங்க யாரும் ஏமாத்த மாட்டீங்க. ஏமாத்தினவனே நீங்க சாபம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? உங்களால் உள்ள கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கொடுப்பீங்கல்ல. இல்ல கடவுள் இருக்கிறாயா பார்த்துப்பாயா அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப என்னையே சொல்லிட்டு போவீங்களே, இந்த மனுஷன் ஓவரா பேசுறாயா, என்ன வேற ரொம்பலாம் திட்டி இருக்கிறாயா, கடவுள் இருப்பாயா பார்த்துப்பாயான்னு என்ன எத்தனை தடவை திட்டி இருப்பீங்க நீங்க? அவ கடவுள் இருக்கிறான் தானே, இருக்கிறானா இல்லையா? எனக்கு இருக்கிறான், உங்களுக்கு இருக்கிறான், யாரு இல்லைன்னு கண்டிப்பா இருக்கிறான். நான் அடிக்கடி பாம்பன் சாமி கோயில சொல்லுவேன். குமாரஸ்தவத்துக்கு உரை எழுதினார் ஒருத்தர், அவரும் சண்முகோசம் படிப்பாரு, நானும் சண்முகோசம் படிப்பேன். ஆனா கடவுள் யார் பக்கம் நிற்பான்? சண்முகோசம் நீங்களும் படிக்கிறீங்க நானும் படிக்கிறேன், யார் பக்கம் நிற்பான்? சண்முகோசத்துக்கு மதிப்பு இருக்கு சார் பாராயணத்துக்கு. இப்ப நன்றுடைய அணை, இப்ப மறைவுடைய எல்லாம் பாராயணத்துக்கு பலன் இருக்குதா இல்லையா? ஒரு சிலருக்கு பதிக்க பாடின உடனே கல்யாணத்தை கொடுத்துட்றான், ஒரு சிலர் 1000 தடவை பாடினாலும் கல்யாணம் போக மாட்டாங்க. என்ன பண்ணுங்க எல்லாரும்? நீங்க ஒன்னா இப்படி சொல்லணும், இந்த பதிகத்திற்கான பலன் இந்த இடத்துல உட்காந்து 36 தடவை பாடினா கண்டிப்பா எவனுக்கும் உண்டுன்னு யாராவது சொல்லுவீங்களா? அப்ப என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பலன் உண்டு, உனக்கு நடக்கலன்னா வேற எதையாவது சேர்த்து படிப்பா தானே சொல்லுவீங்க. அதாவது இந்த ஜாதகம் நிறைய ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். 8ல பிரச்சனை இருந்தா 8 ஊட்டு பிரச்சனையும் இருக்கும், 8 கூடையவும் பிரச்சனையும் இருக்கும். கடவுள் அந்த பிரச்சனையை ஒரே இடத்துல வைக்க மாட்டான், அந்த சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் வைப்பான். அவன் கில்லேடியான். அதாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையா மட்டும்தான் நீங்க சொல்லிட முடியாது, அந்த குத்துக்கட்டுல எல்லாத்துலயும் அந்த பிரச்சனையை சமப்படுத்தி வச்சிருப்பான். அதனால என்ன சொல்லுவோம், இந்த 8 பிரச்சனைக்கு 8 ஊருக்கு போயிட்டு வாங்குவோம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஜோசியனா இருந்தா 8 ஊருக்கு போயிட்டு வாப்பாம்போம். அப்ப நாம என்ன சொல்லுவோம், இல்லப்பா நீ ஒரே இடத்துல உட்காந்து கூட 36 108 தடவை உனக்கு என்னைக்கு நடக்குது அது வரைக்கும் படினா மீசை நரைச்சி போய் உட்காந்து எழுந்து பார்ப்பான். ஓ இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு ஞானம் வந்துருதுன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவீங்க? அப்ப நடக்குமா நடக்காதான் திட்டவட்டமா சொல்றது ஒண்ணு இருக்குது வினையில. இன்னொன்னு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூட்சுமம் தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் வினையை தட்ட முடியும். அந்த சூட்சுமம் தான் நான் சொன்னது. இந்த பிறப்புல நான் இவனுக்கு அநியாயத்துக்கு நானும் துணை போயிட்டேன். அந்த இடம் தெரியணும். தெரிஞ்சிட்டு இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது இல்ல, அதாவது நோயோ இல்லை என் பிள்ளைக்கோ எங்க வீட்டுக்கோ எதுக்கோ ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைய நான் இந்த முறையில அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்ல, இது அதனால வந்ததுன்னு தெரியவே தெரியாது. இதுதான் கடவுளோட மறைப்பு ஆற்றல். இந்த கடவுள் வச்சுக்கிற ஸ்கிரீன் தான், அந்த நடராஜருக்கும் ரகசியத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்கிரீன் தான். என்ன ஸ்கிரீன்னா, நீ உன் வீட்டுல ஒரு நோய், உன் புள்ள விலங்குல அவன் எங்கேயோ யாரையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போட்டான் அப்படின்னு தான் நீ நினைச்சுக்கிற. நீ யாரையோ ஒரு நல்லவனை ஏமாத்துறதுக்கு உன்னை ஏதோ உனக்கு அதுக்கு இதுக்கு உனக்கு இது சம்பந்தப்பட்டியே பார்க்க மாட்டேன். ஆனா அதை போய் ரெக்கவர் பண்ணி பாரு, உன் மொத்தமும் மாறுதா இல்லையாப்பா. ஆனா அது எவனுக்கும் புரியாது. இது எவனும் சொல்லவும் மாட்டான், எழுதவும் மாட்டான், எந்த ஜோசியரும் புரிய வைக்கவும் மாட்டாங்க. ஆனா இதான் லைவா பண்றது. அது தெரிஞ்சாதான் இந்த பொழுதுலயே இந்த பிறப்பை மாற்ற முடியும்னு வள்ளலார் சொல்ற தனித்தன்மை
அங்கதான் வரும். திருஞான சம்பந்தர் சொன்னாரு, இவ்வினைக்கு அவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறி, இவ்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே. இங்க திருஞான சம்பந்தர் மட்டமா பேசல, அது அவர் பேசலன்னா வள்ளலார் இதை பேச முடியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இப்ப பிஏ பிஎட் தமிழ் வாத்தியார் வர்றாருன்னா ஒரு ஸ்கூலுக்கு 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போடுவாங்க 2 பேரை. ஒரு வாத்தியார் 1வது எடுப்பாரு, ஒரு வாத்தியார் 5வது எடுப்பாரு. 1வது எடுக்கிற வாத்தியாருக்கு 5வது எடுக்க தெரியாதா? திருஞான சம்பந்தர் 1வது பசங்களுக்கு எடுத்தார், அவர் 5வது பசங்களுக்கு எடுக்க முடியும். ஆனா 5வது பசங்க வரலையே, 1வது படிச்சாதானே அவன் 5வது வர முடியும். திருஞான சம்பந்தர் வர தேவையில்ல, இவன் வந்தாதான் அவங்க 5வதுக்கு பாடம் நடத்த முடியும். ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, 1வது பையனுக்கு திருஞான சம்பந்தர் பாடம் எடுத்த பிறகுதான் 5வது பாடம் எடுத்து வள்ளலார் வந்து உட்கார முடியும். அவர் அங்கேயே வந்து உட்கார மாட்டார், 5 வருஷம் கழிச்சா வந்து உட்காருவார். அப்ப அது என்ன தனித்தன்மை அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ அதுலயும் அவர் டெக்னிக்கா போறாரு, அவர் அபிவிருத்தி இவருக்கு மாத்தாது. அதை கவனிங்க. உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே. அதே சமயத்துல இன்னொன்னு கொக்கி போடுவார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறியீர், என்னால முடியாதுங்கிறார். அந்த வினையினால தாண்டா இந்த வினைன்னு சொல்ற இல்ல பௌத்தனும் சமணனும் சொன்னான், போன பிறப்புல கொலை பண்ணதுனால இந்த பிறப்புல கொலை உண்டு இருப்பான். கோவலன் கதையே அல்ல, இன்னும் நிறைய கதைங்க அப்படிதான் வரும். அப்ப நான் கேட்பேன், கொலை பண்ணானே அவனுக்கு பாவம் இருக்குதே இல்லையா? போன பிறப்புல இவன் அவனை கொலை பண்ணான் சார், இந்த பிறப்புல அவன் வந்து இவனை கொலை பண்றான். இவனுக்கு 2 பேருமே கச்சேரியும் வளர மாட்டானே, அடுத்த பிறப்புல இவன் அவனை கொலை பண்ணுவான். என்ன புரியுது அவங்களுக்கு? அது போன பிறப்புல அவன் இவன் கொலை பண்ணானா, இந்த பிறப்புல அவன் வந்து இவனை கொலை பண்ணான், இந்த அடுத்த பிறப்புல இவன் அவனை கொலை பண்ணுவானா? இதுதான் திருஞான சம்பந்தர் கேட்டார் பௌத்தனையும் சமணனையும் பார்த்து. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறியீர். அங்க போட்டார் சாட்சியனானார் அதே பௌத்தர் புராணத்துல, செய்வினை செய்வான் சேர்பயன் சேர்ப்பான். இந்த 4 வச்சு பாடுறா. இதை தவிர இந்த விஷயத்த சொன்னது சைவம் அப்படின்னு போட்டார் சாட்சி நாயனார் புராணத்துல சேர்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள இன்னொரு இருக்குது. நான் இன்னொன்னு சொல்லுவேன், கொலை பண்ணவன் தண்டனை அனுபவிக்க விட மாட்டான் கடவுள். கொலை பண்ண என்ன தப்பு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத புரிய வைக்கதான் நீ போய் தண்டனை அனுபவிக்காம உனக்கு ஒரு கொலை பண்ண வேண்டிய பிள்ளைய பிறக்க வச்சு அவனுக்கு கொலை பண்ண வச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி உனக்கு புரிய வைப்பான். நீ கொலை பண்ண தேவை, உட்காந்து அழ வேண்டியதுதான். நீ அவனே கொலை பண்ணல, அந்த பிரச்சனையை புரிய வைக்கிறதான் கடவுள் வேலை. அதுதான் சைவம். அந்த இடத்துல வேற எந்த கொள்கையும் உலகத்துல வந்து நிக்கல. அதனாலதான் புருஷன் பொண்டாட்டி இந்த 2 விஷயத்துக்குள்ள இருக்கிற விஷயத்துல மேக்சிமம் நீ புரிஞ்சுக்கிடாம அதுக்குள்ள நீங்க வந்து இயற்கையா நீங்க துறவு மனப்பான்மையில பிறக்காமல் துறவுக்கு போகக்கூடாது. பிறந்ததுல இருந்து துறவு மனப்பான்மை வள்ளலாருக்கு இருக்குது, பாம்பனாருக்கு இருக்குது. நடுவுல வந்து சேருது. ஏன் வந்து சேருது? லைவா பண்றதாதான். நீங்க கல்யாணமே பண்ணாம இருந்தா அந்த ஆளு என்ன தெரியும் சொல்லிட்டு பிடிக்கல. உங்களை மாதிரி ஆளுங்களா சாதாரண ஆளுங்களா? அதனாலதான் திருஞான சம்பந்தர் கையை பிடிச்சினே போனார் ஜோடியா. அப்ப ஏன் அர்த்தம்னா இந்த சமூகத்திற்கு அந்த லைவா, அதாவது இதை நிகழ்ச்சி காட்டுறது. இப்போ நான் ஒருத்தனுக்கு எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை என் பையனை திருத்துறது, அதுக்காக நான் கோயிலுக்கு போய் அதை பண்றது, அந்த நொட்டுறது இந்த நொட்டுறது, இதுக்கு தாங்கி அதெல்லாம் இல்ல. இந்த பொறப்புல நீ உனக்கு இதையோட சம்பந்தப்படாமலே நீ இன்னொரு அநியாயத்துக்கு துணை போயிருப்ப. ஆனா இதையும் அதையும் சேர்த்து நீ புரிஞ்சிக்கவே மாட்ட. அதுதான் கடவுள் ரொம்ப கில்லாடியா உன் கண்ணுக்கு காட்ட மாட்டான், உன் கண்ணு எதிரில்தான் இருக்கும். அப்ப மட்டும் புரிஞ்சு நீ அவன் யாருக்கு பண்ணியோ அதை போய் ஊழ்ந்து கிடந்து அதை மாத்திப்பாரு. இங்க எல்லாம் விளங்க ஆரம்பிச்சு. இந்த விளங்குற விஷயத்தை இயற்கையா பண்றது எது பண்ணோம்னா ஞானம் பண்ணாது. உங்களுக்கு அன்பு இருந்தாகும். அதுதான் ஊக்கத்துக்கு பேஸ். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பா பேசணும் சார். நீங்க எல்லாரையும் திட்டாதீங்க சார். யோ திட்டுறது தப்ப திருத்துறதுயா, அவனை கெடுக்கிறது இல்லையா? தப்புல திருந்தலன்னா அவன் இருந்து புரோஜனம் இல்லையா? நீ திருந்தனாலும் புரோஜனம் இல்லை, திருந்தாதவனை வச்சிருந்தாலும் புரோஜனம் இல்லையா? இதுக்கு பேர் தாயா கொள்கை. அதுதான் அன்பு. அறத்திற்கு மட்டும் இல்லையா மரத்துக்குன்னா. வள்ளலாரும் பாம்பனாரும் திருஞான சம்பந்தரும் சரின்னு சொன்னா சரியில்லாதவனை அடையாளம் காட்டலன்னா விவரம் இல்லாம இருப்பான் உலகத்துல இருக்கிறவன். அப்ப விவரமா இருக்கிறவனுக்கு தான் நேர்மைன்னா. அதுதான் பாரதி என்ன சொன்னான்,
திமிர்ந்த ஞான செருக்குன்னா. அதாவது நேரம் நான் நின்று பேசுறேன் அப்படின்னா அந்த கொள்கை மேல ஒரு அன்பு இருக்கணும். அப்ப கொள்கை அன்புடையதா இருக்கு, நான் அன்புடையவனா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள தப்ப சொல்ல தெரியணும். அப்பதான் அன்புக்கான தெளிவு. இல்லைன்னா ஏமாத்துறதுக்கு பேரு அன்பு. இந்த நீங்க நான் சொல்ல மாசேதும் தெளிவா இருக்கிறான். அன்புன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்துவானுடா, நம்மள அடிமையா வச்சுக்கிறதுக்கு அன்பாயிருன்னு சொல்லுவாங்கடா. நீ உங்க ஜனத்தையும் எல்லாரும் வாழணுன்றதுக்காக அடுத்தவனை கொலை பண்ணா கூட அது அன்புடான்னு இருக்கணும். மாசேதும். அதாவது அன்புனா என்ன அப்படிங்கறத விவரமா படிச்சீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் சொன்னது. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அபிடேட்டம். அதாவது சண்டை போடுறதுக்கு மேலேயும் ஒரு அன்பு இருந்தாதான் சண்டை போட முடியும்னு ஒரு ஆள் நயமா சொல்லுவான். அது இல்லை நான் சொல்றது. இந்த அன்பு சரியானதாக நிலைநாட்டப்பட வேண்டுமானால் அன்புக்கு எதிரானதும் அடையாளம் காட்டப்பட வேண்டும், அடுத்து அழிக்கப்படவும் வேண்டும். அதுதான் கொள்கை துணிவுன்னு பேர். அப்படி வந்தாதான் வள்ளலார் கோஷ்டி திருஞான சம்பந்தர் கோஷ்டிக்குள்ள பேதமில்லா ஞானம் வரும். இதை தாண்டி வர்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல தெரியும். அதுக்கு நீங்க பயிற்சி படணும் அப்படிங்கிறது தான் நாம தெளிவா அதை சொல்றோம். அது வெறும் முறையா மட்டும் இல்லை, அதுக்குள்ள நமக்கு திறம், அதுதான் திறம். அதுதான் மாணிக்க, அதாவது உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்துல சைவ சித்தாந்த திறம் இங்கு தெரிக்கலுற்றான் எழுதினார். சைவ சித்தாந்த திறன் உடனே திறம் என்றால் தன்மை, அது இது வெங்காயம் வெள்ளை பூண்டு எனக்கு தெரிஞ்ச தமிழெல்லாம் எழுதி அதுல அப்படியே விரிவுரை எழுதுறது வேலை இல்லை. அதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் அது யாருக்கு? மனிதனை சார்ந்தது. அது வெறும் பேப்பரை சார்ந்தது இல்லை. அது இல்லாதனாலதான் இவ்வளவு பெரிய பேராசிரியர் நமக்கு இருந்தும் நாம அதுக்குள்ள இன்னைக்கு, அதாவது பாரதியார் இறந்த காலத்துல 4 பேர் போனா 7 பேர் போனான்னுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி உலகம் பூரா அதை கையில் எடுத்துக்கிட்டான். ஆனா நாம பெரிய கொள்கையில பேசி அது பின்னாடி தெளிய வைக்கலனா இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் ஆட்டுக்கடா கூட்டமும் மாட்டுக்கடா கூட்டமா இருக்கும். அது வாய்ப்பு இருந்தா வரும், இல்லைன்னா வராது. அதனால தெளிவா பேசினா 4 பேர் பாரதியாருக்கு இருந்த மாதிரி பின்னாடி வந்தாலும் பின்னாடி 40,000 பேர் 4 லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணுவான். அதுதான் வள்ளலார் நிலவரம். அன்னைக்கு 4 பேர் அவர் பின்னாடி இந்த சிஷ்யம் ஒழுங்கா இல்லைனாலும் இன்னைக்கு 4 கோடி மக்கள் இருப்பான். ஆனாலும் 4 கோடி நல்லவனா இல்லைனாலும் வள்ளலார பேர் சொல்றதுக்காக இவன் இருக்கிறான் அப்படிங்கறத நாம அனுபவிக்கிறத தவிர அதுக்குள்ள எல்லாரும் தெளிவா வரணுங்கிறதுக்கு தான் நாம இதை கொஞ்சம் மாஞ்சி படிக்கிறோம். அதுக்குள்ள கொஞ்சம் தெளிவு அப்படிங்கிறது கொஞ்சமாவது முயற்சி பண்ணி படிக்கிறதோட கூட கொஞ்சம் நீங்க பக்குவப்படுறதுக்கு ஏதாவது சகிப்பும் கற்பும் வருமானால் வள்ளலாரும் சரி, பாம்பனாரும் சரி, திருஞான சம்பந்தர் பரம்பரையும் சரி கடவுளை அனுபவிக்க நமக்கு வாழ்வு தரும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.